உங்களுக்கு இலக்கியங்கள் பிடிக்குமா? இலக்கிய உரைகள கேட்கணுமா? நம்ம ஆதிபகவன் புலனக்குழுவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸும் பண்ணுங்க. தேங்க் யூ. ஒரு மூன்றும் ஈர்த்தத்தாவாது இன்பம் தலையாய தண்ணி நெய்தி ஓவாது நின்ற குணத்தொன்னிதி செல்வன் என்ப தேவாதி தேவனவன் சேவடி சேர்த்துமன்றே. சீவக சிந்தாமணியின் இறைவணக்கத்தையே எனது இறைவணக்கமாக கொண்டு ஆதிபகவான் ஆய்வுக்குழு உறவினர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். எங்களை கவிஞராய் பார்க்க விழையும் பெருமனம் கொண்ட கவிராசன் மகராசன் அவையான இவ்வாய்வுக் குழுவில் எனக்கு வாய்ப்பு நல்கிய அவருக்கும் அமைச்சர்களாய் நிர்வகிப்போருக்கும் இணைந்துள்ள அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கமும் நன்றியும் உரித்தாகுக. சமீபத்தில் மறைந்த பேராசிரியர் அசோக்குமார் என்னை சமணவியல் நெறிஞர் பட்ட தமிழ் ஆய்வு தமிழில் மேற்கொள்ள ஊக்கப்படுத்தினார். மேடைகள் பல அமைத்துக் கொடுத்தார். எனது இந்த ஜீவக சிந்தாமணி தொகுப்பு சில இடங்களில் முன்னரே பேசியும் பிபிடி காட்டப்பட்டும் உள்ளது. ஆயினும் கேட்காதவர் அறியவும் அறிந்தவர் மீள்பார்வைக்காகவும் மீண்டும் இங்கு பேச வந்துள்ளேன். இது ஒரு ஆய்வு என கூறுவதை விட ஒரு தொகுப்பு என்றே கூற வேண்டும். ஏனெனில் இதில் எனது சொந்த கருத்து எதுவும் இல்லை. எனக்கு இதற்கு முதல் வழிகாட்டி பேராசிரியர் ஸ்ரீசந்திரனாரோட புத்தகங்களே. அவர் வெவ்வேறு தலைப்புகளில் எழுதியுள்ள வானேற நீண்ட புகழான், ஒப்பற்ற காவியம் போன்றவற்றிலிருந்து பல விடயங்களை எடுத்து இதில் தொகுத்துள்ளேன். தவறுகள் இருப்பின் அன்புடன் பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொண்டு என் உரைக்குள் செல்லுகிறேன். இந்த சிந்தாமணி அள்ளித்தரும் அறமணிகள் அப்படிங்கிறது இப்ப வெறும் அறமணிகள் மட்டுமல்லாமல் மற்ற விஷயங்களையும் கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்று தயாரித்துள்ளேன். இது ஒரு பொதுவா ஒரு இதுவா பிரிச்சிருக்கேன். இப்ப நான் சொன்னது முன்னுரை. அடுத்தது சமணம் ஒரு அறிமுகம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு சின்னதா ஒரு சில விஷயங்கள், அப்புறம் காப்பியங்களை பற்றியும், அப்புறம் சீவக சிந்தாமணியோட கதை சுருக்கம், சிந்தாமணி கூறும் நெறிகள் இலம்பகம் வாரியாக சொல்லுவதாகவும் முடிவு செய்து முடித்திருக்கிறேன். பார்ப்போம். சமணம் உண்மையிலேயே ஒரு வாழ்க்கை முறை என்பது அனைவரும் அறிந்தது. ஆனாலும் நாம் இன்றும் நிலை தடுமாறிக்கொண்டு தான் இருக்கிறோம். அதற்காகத்தான் பல வாசிப்புகளும் பல விஷயங்களையும் இப்பொழுது மேற்கொள்கிறோம். மனிதனுக்கு மேல் ஏதோ ஒரு கடவுள் என்று ஒருவன் இயக்குகிறான் என்ற நம்பிக்கை இதில் இல்லை. மனிதனே கடவுளாக முடியும் என்ற நம்பிக்கை கொண்டதுதான் சமணம். அப்படி மனிதராய் இருந்து இறைநிலை அடைந்தவர்களே மகாவீரர் போன்ற 24 தீர்த்தங்கரர்கள். ஏ மனிதா, உன்னிடம் ஆன்மா என்ற பொக்கிஷம் உள்ளது. அது ஒன்றே உன்னுடையது. மற்றவை எதுவும் உனதல்ல. இவ்வுடல் இன்று குடியிருக்கும் வாடகை வீடு. சொந்த வீடு செல்ல முயலுவா என்பதே சமணம். அதற்கான பல வழிகளை நுணுக்கங்களோடு வகுத்துள்ளது சமணம். இதுல முக்கியமாக அநேகாந்தம், அஹிம்சை, அபரிகிரகம். அதை புரிந்து கொள்ள இந்த 3 அடிப்படை கோட்பாடுகளை புரிந்து கொள்ள வேண்டுவது அவசியம். ட்ரிபிள் ஏ அப்படிம்பாங்க. 3 ஆக்களும் மூவா மருந்தாகும். இவற்றில் மற்ற அனைத்துமே அடங்கி விடுகின்றன. மன்னித்தல், மன்னிப்பு கோருதல் இவை இரண்டும் சமணத்தின் மறை. பற்று விடுதல் அதன் படிகள். ஆசை அருமின் என்பது மந்திரம். இதில் பின்பற்ற இயலாதவை என்று எதுவும் இல்லை. பின்பற்ற இயலவில்லை எனில் அது அவன் வினை என வினை கொள்கையும் இங்கு விரிவாக விளக்கப்படுகிறது. ஜீவன் என்ற அந்த உயிருள்ள பொருள், அதற்கு 2 விஷயம்தான் தெரியும்: பார்த்தல், அறிதல். ஆனாலும் நாம் அறியாமை காரணமாக அந்த ஜீவன் வினை என்னும் புறப்பொருளோடு ஒன்றிணைந்து உலகில் உருவான ஒரு உடலோடு கூடிய ஆத்மாவாகத்தான் அடையாளம் காணப்படுகிறது. இப்ப நான் வாசுகின்ற அந்த உடலோடு இருக்கிற ஒரு ஆத்மா, அப்படித்தான் எல்லாரும் இந்த உலகத்துல அடையாளம் காட்டப்படுகிறார்கள். துன்பங்களுக்கு மூல காரணம் இன்பத்திற்கான ஆசை. இந்த துன்பமே இன்பத்தால தான் வருது. ஆசைகளிலிருந்து விடுபட இதற்காக அணுகுமுறை ஒன்று, ஆன்மீக அணுகுமுறை அவசியம். ஆத்மாவின் விழுமிய தன்மைகளையும் தூய்மையையும் நாம் உணர வேண்டும்.
இத்தகைய உன்னத அம்சங்கள் சமணம் கூறுவதை அதில் முன்னுரிமை அளிப்பதில் தமிழ் இலக்கியம் ஒரு முன்னோடி. அதற்குத்தான் இப்ப நாம வர்றோம். இப்போ வாழ்வுக்கு நல்வழி தரும் திருக்குறளும் நாலடியாரும் கூறும் கருத்துகள் இக்காப்பியத்தில் பல காணலாம். நூலாசிரியர் திருத்தக்க தேவர் கூறும் செய்தி, நீங்கள் செய்யும் நன்மை தீமை அனைத்தும் அடுத்த பிறவியில் தொடரும் என்பதே அவரது செய்தி. இதில் இப்ப காப்பியங்கள், தமிழ் காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள்லாம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இதையே எப்படி பெரியோர் இத வந்து தமிழ் அன்னைக்கு புலவர் பெருமார் பூட்டிய அணிகலன்கள், இந்த ஐம்பெருங்காப்பியங்கள், சிறுகாப்பியங்கள் அப்படிங்கிறத கவிஞர் சுத்தானந்த பாரதியார் எப்படி சொல்றாரு பாருங்க. உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பில் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் என்ப போதொளிரும் அப்படிங்கிறார். அதே அவரு சிந்தாமணியையும் எப்படி சொல்றார். இது சிந்தாமணிங்கிறது தமிழ் அன்னையின் கழுத்தை அலங்கரிக்கும் ஒரு மாலை. என் தாய் தமிழன்னை ஈன்றெடுத்த மாணிக்கம் நந்தா மணி விளக்கு ஞாலத்தில் சிந்தாமணி என்னும் காவியமே மண்ணு புலவர் அணி என்று போற்றும். அதாவது தமிழன்னையே ஈன்றெடுத்த மாணிக்கம் சிந்தாமணி. ஆனா நம்ம அத தமிழுக்கு அணி என்று கூறுகிறோம். அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் இத. சரிதானே? அடுத்ததாக நூலாசிரியரை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். நூலாசிரியர் திருத்தக்க தேவர் ஒரு சமண துறவி. இளமையிலேயே துறவேற்றவர். சோழ நாட்டை சேர்ந்தவர். தெற்கே சிறந்து விளங்கிய தமிழ சங்கத்து அருங்கலான்வயம் என்ற கணத்தை சேர்ந்த பன்மொழி அதாவது இந்த கச்சான்னு சொல்லுவாங்க. நிறைய சங்கங்கள் இருந்ததுல இந்த தென்புறத்துல திரமிழ சங்கம் இருந்தது. அதுல அருங்கலான்வயம் கணம்னா நந்தி கணம்னு சொல்றாங்க. அதுல இவர் பன்மொழி புலவர். ஏன்னா இவர் வேற ஒரு மொழியில இருந்து எடுத்திருக்கார். அடுத்ததாக இந்த அருங்கலான்வயம்ன்ற வார்த்தை நீங்க அனந்தமங்கலத்துல ஒரு கல்வெட்டுல இருக்கு. அது பார்த்தா தெரியும். இவர் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கிடைத்தற்கரிய சிந்தாமணி ரத்தினம் சிந்திப்பன அனைத்தையும் வழங்குவதால் சிந்தாமணி என்று பெயர் பெற்றது. அதுபோன்று மனித பிறவியும் கிடைத்தற்கரிய ஒன்று. அந்த இந்த சிந்தாமணி எப்படி கிடைத்தற்கரியதோ அது போலதான் இந்த மனித பிறவியும். அதை பயன்படுத்தி நாம் உயர்ந்த நிலையை அடைவதுதான் இந்த பிறவியோட சிறப்பு என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்ததாக இந்த நூலாசிரியரோட இதுக்கான பெயர் காரணங்கள் சிலவற்றை கூறணும்னு நினைக்கிறேன். இவர் இந்த திருத்தக்க தேவர் இதை ஏன் எழுதினாருங்கிற வரலாறு அனைவரும் அறிந்ததுதான். புதியதாக வந்தவர்களுக்காக இதை கூற வேண்டியிருக்கிறது. இளந்துறவியான அவருக்கு புலவர் பலர் விட்ட சவாலை ஏற்று தன் ஆசான் அப்போது அங்கு கடந்து சென்ற ஒரு நரியை அவர் ஒரு சோதனை வைக்கிறார். அப்ப அங்க ஒரு நரி ஓடுது. அதை பார்த்து ஒரு கவிதை இயற்றுமாறு ஆணையிடுகிறார். அதனால இவர் நரி விருத்தமும் எழுதி பின் 8 நாட்களில் இந்த இன்பக் காவியமும் இயற்றினார். ஆசான் மகிழ்ந்து இந்நூலுக்காக தான் இயற்றிய இறைவணக்க பாடலை, அதாவது அவர் அருகர் சரணம் இயற்றினார். ஆனா மாணாக்கன் திருத்தக்க தேவர் இயற்றியது சித்தர் சரணம். அதுவே சிறந்ததாக உள்ளது என்று அதை முதலில் வைத்து அருகர் சரணத்தை பின்னால் வைக்கிறார். சாதாரணமா நம்ம நமோ அரகந்தானம்னு முதல்ல அரகந்தரை சொல்லுவோம். இதுல மட்டும் கொஞ்சம் மாறி இருக்குங்கிறத சொல்றாங்க. பாண்டியன் அவையில் அதை அரங்கேற்றுகிறார். அங்கும் அவருக்கு ஏற்பட்ட சில பழிகளை தீர்த்து கொள்கிறார் திருத்தக்க தேவர். ஏன்னா இவர் இளந்துறவிக்கு எப்படி இப்படி ஒரு இன்ப நுகர்ச்சியை எழுத முடியும்ன்ற சந்தேகம் மற்றவங்களுக்கு வர்றதையும் இவர் தீர்த்து வைக்கிறார். நன்னூல் உரையாசிரியர் இந்த நூலுக்கான பெயர் காரணங்கள் சிலதை எடுத்து போட்டிருக்கேன். நன்னூல் உரையாசிரியாகிய மயிலைநாதர் என்ன சொல்றாருன்னா, தன்மையால் பெயர் பெற்ற நூல் சிந்தாமணி அப்படிங்கிறார். அதே மாதிரி ஜீவகனோட தாய் இந்த சிந்தாமணிங்கிற ஒரு சொல்லாடல் இந்த நூல்ல எங்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்தாமணியின் தாய் சுடுகாட்டில் பிறந்த மகனை பார்த்து சிந்தாமணியே என்று அழைக்கின்றாள். காப்பிய தலைவனை கந்துகடன் என்ற வணிகன் குழந்தை எடுத்து செல்லும் போது குழந்தை தும்புகிறது. உடனே அங்கு வாழும் பெண் தெய்வம் ஒன்று மறைவில் இருந்து ஜீவா என்று குழந்தையை வாழ்த்துகிறது. இந்த வாழ்த்தொலியே குழந்தைக்கு பெயராகி ஜீவகன் என்று அமைகிறது.
இப்ப நம்ம கூட குழந்தைகள் தும்பினாக்கா வந்து 100 100 காலம் வாழு அப்படின்னு சொல்ற பழக்கம் உண்டு இல்லையா? அதைத்தான் அங்க அது ஜீவன்னு சொல்லுது. அடுத்ததாக இப்ப இந்த ஜீவகனும் சிந்தாமணியும் போன்றே கருதப்படுகிறான். சிந்தாமணியை சிந்தாமணியே இந்த சித்திரமா மண்டபத்து செல்வன் புக்கான் அப்படிங்கிற ஒரு சென்ற வரிக்கு பொருள் கூறும்போது, மேல் நினைத்தன கொடுக்கின்றது ஆதலின் சிந்தாமணியே இந்த செல்வன் திருவின் மிக்க சிந்தாமணியின் தன்மை பொருந்திய செல்வன் மண்டபத்தே புக்கான் என்க அப்படின்னு நச்சினார்க்கிரியர் உரைக்கிறார். இக்காப்பியம் ஜீவகன் 8 மங்கையரை மணப்பதை விரிவாக கூறுவதால் மணநூல் என்று குறிப்பிடப்பட்டாலும் பல வாழ்க்கை தத்துவங்களை விளக்கி கூறுகின்றது. இந்த நூலோட சிறப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபுராணத்து பகுதி ஒன்றிலிருந்து ஸ்ரீ புராணத்திலும் ஜீவகன் சரிதம் உள்ளது. வடமொழியில் 4 நூட்கள் சத்திர சூடாமணி, கத்திய சூடாமணி, ஜீவேந்திர நாடகம், ஜீவேந்திர சம்பு என்ற அந்த நூல்கள் ஜீவகன் சரிதத்தை கூறுகின்றன. இதில் சத்திர சூடாமணியே சிந்தாமணிக்கு மூல நூல் என பலர் கருதினாலும், கதையும் பெயரும் மட்டுமே பிறமொழி சார்ந்தவை. திருத்தக்க தேவரின் இயற்கை வர்ணனை, நாட்டு வளம், நகர அமைப்பு அனைத்தும் தமிழ்நாட்டையே குறிக்கின்றன. காப்பியத்தில் வரும் பாத்திரங்களின் பேச்சும் மனமும் நடையும் எல்லாம் பச்சை தமிழாய் இனிக்கிறது என தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அறுதியிட்டு கூறுகிறார். கதையபானை இத வந்து தேசிய கவிமணி விநாயகம் பிள்ளை வந்து ஏட்டுச்சுவடியில் அம்மானை பாடலாக சிந்தாமணி இளம்பகங்களை கண்டுள்ளேன் அப்படின்னு சொல்றார். சோழ நாடு பாண்டிய நாடுகளைப் போல் ஒரு காலத்தில் நாஞ்சில் நாடு முழுவதும் சிந்தாமணி கதை பயிலப்பட்டு வந்ததாக தெரிகிறது. கற்றோர் மட்டுமன்றி மற்றோரும் விரும்பி பயிலும் வண்ணம் இக்கதை அம்மானை பாடலாக பாடப்பட்டுள்ளது. அதற்கேற்ப ஜீவேந்திரன் சரிதம் என்ற கதையம்மானை நூலை 17 18ஆம் நூற்றாண்டுகளில் தச்சாம்பாடியைச் சேர்ந்த தேவராஜன் என்ற பன்மொழியாளர் இயலிசை நாடகம் ஆகிய முத்தமிழ் அறிந்தவர் உருவாக்கியுள்ளார். 2 ஓலைச்சுவடிகள் கிடைக்கப் பெற்றுள்ளது. பேராசிரியர் மு சண்முகம் பிள்ளை அவர் வந்து தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தோட ஓலைச்சுவடித்துறை தலைவர். இதை பதிப்பித்துள்ளார். இதுல வந்து கட்டியங்காரன் வந்து காஷ்டாங்கன் அப்படின்னு ஒரு விறகு வெட்டியா கதை கூறப்படுகிறது. உண்மையிலே இந்த அம்மானை இதை நான் பார்க்கும்போது அதில் அப்படிதான் அது அம்மா ஆரையடி பாடிடுவீர் ஆடிடுவீர் அம்மானே அப்படின்லாம் அதுவும் அந்த சொற்கள்லாம் வந்து அதுக்கு சொல்ற பொருளே வந்து சுத்த தமிழா இருக்கு. ஆனா அந்த சொற்கள் வந்து ரொம்ப பழகு தமிழா இருக்கு. இந்த தமிழில் முழுவதும் விருத்தப்பாவில் அமைந்த முதல் காப்பியம் சிந்தாமணி என்பது பலரும் அறிந்த விஷயம். சிலப்பதிகாரம், மணிமேகலை இவை இரண்டும் ஆசிரியப்பாவில் அமைந்தவை. மாற்றத்தை விரும்பும் மக்கள் மனநிலை அறிந்து தன் காவியத்தை இசைப்பாடலோடு ஒத்த விருத்தப்பாக்களில் அமைத்தார். அவர் ஒரு கருத்து முடிஞ்சதும் ஒரு விருத்தத்தை மாற்றி இன்னொரு விருத்தமா சொல்றாரு. ஒரே மாதிரி விருத்தமே இல்லாம வெவ்வேறு விருத்தங்களா வருது. தமிழ் மரபுக்கு முரணற்றதாக விருத்தம் இருந்ததால் 1000 ஆண்டுகள் கழிந்த பின்னும் சிதைவுறாமல் தமிழால் இன்றளவும் வாழ்கிறது. செய்யுளில் புதுமையான சந்தனயத்தினை கொண்டுள்ளதால் தமிழும் வாழ்ந்தது. அதால் தமிழால் சிந்தாமணியும் வாழ்கிறது, சிந்தாமணியால் தமிழும் வாழ்கிறது அப்படிங்கிறாங்க. இந்த அறிஞர்களோட இதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் டாக்டர் ஜியு போப்புங்கிறவர் என்ன சொல்றாரு, தமிழ் சிறந்த இலக்கிய சின்னம் இது. உலக பெருங்காதல் காவியங்களான இலியட், ஒடிசி போன்று தமிழ் மொழியில் உலகின் பெருங்காப்பியங்களுள் ஒன்று என புகழ்கிறார். இந்நூலில் சிவன் திருமால் மற்றவரும் வீற்றிருப்பது நோக்க தேவரின் பரந்த நெஞ்சம் விளங்குகிறது. அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ஜீவகன்ன வந்து ஒரு இடத்துல கந்துக்கடன் கிட்ட வளர்றாங்கிறத கண்ணன் வந்து ஆயர்பாடியில வளர்றத சொல்றாங்க. அந்த மாரி ஒண்ணொண்ணும் சொல்லிக்கிட்டு வர்றாரு. எண்மறை மணந்த ஜீவகனின் வஜ்ர மனத்தை முக்தி இலம்பகத்தில் காண்க. சமணத்திற்கு தொல்லைகள் பல விளைந்தாலும் சிந்தாமணிக்கு கேடு நேரவில்லை என தமிழ்த்தென்றல் திருவிக கூறியுள்ளார். அதாவது சமணத்துக்கு இன்னைக்கு எவ்வளோ கேடு வந்துட்டு, ஆனா சிந்தாமணி மட்டும் அப்படியே இருக்கு. நச்சினார்க்கினியர் உரையை பார்த்தீங்கன்னா, உச்சிமேர் புலவர்கள் நச்சினார்க்கினியரின் அவரை வந்து நச்சினார்க்கினிய எல்லாரும் உச்சிமேர் புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட உரை விளக்கம் தான் இந்த காப்பியத்தினோட அருமை பெருமைகளை விளக்கமா தெரிவிக்குது. இவர் 14ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட காலத்தவர் என்கிறார்கள். இவர் ஜீவக சிந்தாமணிக்கு இருமுறை
உரை எழுதியிருக்கார். முதல்ல இவர் எழுதின உரைய வந்து சில தமிழ் அறிஞர்கள் கிட்ட காண்பித்த போது, அவங்கலாம் வந்து சமண கொள்கையெல்லாம் இதுல சரியா தெரிஞ்சு எழுதல. மத்த பகுதியெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே இவர் சமண மாணவன் போல மேல் சித்தாமூர் ஜனகஞ்சி மடத்துல சில காலம் தங்கி, ஆர்கத நூட்களை கற்றோரிடம் பயின்று, பின் மீண்டும் உரை எழுதி அங்கீகாரம் பெற்றார் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. சாமிநாதையர் அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவர் இலக்கியம் பயிலும் எவரும் சிந்தாமணி பயிலவில்லை எனில், அவர்கள் இலக்கிய பயிற்சி முழுமை பெறாது. சாமிநாதையர் அவர்களால் முழுமையாக உரை இயற்றப்பட்ட பின்தான் 1887 19ஆம் நூற்றாண்டில் ஜீவக சிந்தாமணி உலகுக்கே தெரிய ஆரம்பித்தது. அது அவரது முதல் பதிப்பு வேறு. இந்த பணியை சிறப்பாக செய்து முடிக்க அவர் சந்தித்த இன்னல்கள் பல. சாவிற்கு பவ்ய ஜீவன் என்ற சான்றிதழ் பெற்றுத்தந்த காப்பியம் அவர் பெற்ற மற்ற பட்டங்களை விட இதுவே சிறந்தது என அவர் போற்றி கூறுவார். சேலம் ராமசாமி முதலியார் எல்லா நூல்களுக்கும் மூலமான ஜீவக சிந்தாமணி படிக்காமல் மற்றவற்றையும் மட்டும் படித்து என்ன பிரயோஜனம் என்றல்லவா கேட்டார் அவரை. அதன் பின் தானே இதற்கு இவர் உரை எழுத முனைந்தார். தமிழில் சந்தனயத்தினை செய்யுள் வனப்பினை தேவர் வளர்த்ததால் இது முதலே சொல்லிட்டேன். சமணம் என்றால் கடுந்துறவு என்று உலக வாழ்க்கை என்றும் உலக வாழ்க்கையை விட்டு ஓடுதல் என்றும் எண்ணிக்கொண்டிருந்த நினைப்பை திருத்தகு தேவர் ஓட்டிவிட்டார் என தோப்போ மீனாட்சி சுந்தரம் கூறுகிறார். சமண சமய கொள்கைகள் ஒரு காவியம் வாயிலாக பரவுவதை கண்ட சேக்கிழார் என்ன நினைக்கிறாரு, சைவம் அவரு சைவ கொள்கைகளும் பரவ ஒரு காவியம் படைக்க எண்ணி பெரிய புராணம் படைத்தார். கம்பராமாயணம் அவ்வாறே படைக்கப்பட்டது என்று வல்லை பாலசுப்பிரமணியர் கூறுகிறார். கம்பராமாயணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுவும் கம்பை ராமாயணத்தில் கம்பருக்கு விருத்த கவிதை விகற்பங்கள் பல செய்தலுக்கு வழிகோல காவியம். கம்பரது நூல் அரங்கேற்றத்தில் ஒரு புலவர் அவரது பாடல் வரிகளை கண்டு இவை சிந்தாமணி வரிகள் போல் உள்ளது என வினவ, ஆம், யான் சிந்தாமணி கடலிலிருந்து ஓரகப்பை முகந்து கொண்டேன் என கம்பர் ஒப்புக்கொள்கிறார் வெளிப்படையாக. கம்பராமாயணத்தில் பல இடங்களில் சிந்தாமணி தழுவல் கண்டு உவேசா என்ன சொல்றார் பாருங்க, கம்பர் முகந்தது பேரகப்பை என்று கூறியுள்ளார். தேவருக்கு பின் வந்த பல புலவர்களுக்கும் அவரை பின்பற்றினார்கள். பல பிற்கால புலவருக்கு வழிகாட்டிய நூல் தண்டி அலங்காரம் இலக்கண நூல் வகுத்தபடி அனைத்தும் அமைந்த நூல். அந்த தண்டி அலங்காரத்திலே இளம்பகன்ற வார்த்தைக்கு இந்த நூலை மட்டும்தான் சொல்றாங்க. அறம் பொருள் இன்பம் வீடு என்ற 4 உறுதிப் பொருள்களை தன்னுள் கொண்ட நூல். உண்பான் சுவையும் ஒருங்கே அமைந்தது. உண்பான் சுவை நம்ம இப்போ கவியரங்கத்துல பார்த்துட்டோம். நகை அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் வீரம் வெகுளி உவகை சமநிலை. இந்த நூல்ல வந்து நான் பாடின இறை வணக்கம் தான் சித்தர் வணக்கம். அவரு ஆசிரியர் வந்து சித்தர் வணக்கத்தை மாணவனோட முன்னாடி வச்சாரு. பின்னாடி அருகர வணக்கம் வச்சாரு. செம்பொன் வரைமேல் பசும்பொன் எழுத்திட்ட அம்பொன் பிதிர்வெளின் அப்படிங்கிற மாதிரி அவர். அடுத்தது ஆச்சாரிய உபாத்தியாயர் சாது வணக்கம். இந்த நூல்ல இந்த 5 வணக்கமும் 4 சரணமும் உள்ளது. இந்த இலம்பகங்கள் இப்ப நூலுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா சிந்தாமணி 13 இலம்பகங்கள். இலம்பகங்கள்னா அதிகாரம். இந்த இலம்பகங்கள் அந்த பகுப்பு வந்து வேறு எந்த இலக்கியத்திலும் இல்லை. இந்த சொல் பிராகிருத லாம்பக லாம்பக லாம்ப அப்படின்னு பேரு என்பதை குறிக்கின்றன. சமஸ்கிருத லாப என்ற சொல்லின் பாகத உருவத்தினுடைய பெற்றது. ஒவ்வொரு இலம்பகத்திலும் ஒவ்வொரு சிறுகதை உள்ளது. கற்போர் நெஞ்சத்தை கவரும் சச்சந்தன் கதை நாமகள் இலம்பகம், கோவிந்தை தன் நண்பனுக்கு மனம் முடிக்கும் கதை கோவிந்தையார் இலகம், யாழிலில் திறம் காட்டி காந்தர்வையை மணக்கும் இடம் காந்தர்வையார் இலம்பகம் என்று பல இலம்பகங்களுக்கு பெயர். இதுல மகளிருக்கு சிறப்பு செய்கிறார் என்பது தெரியும். சமயம் கடந்த காவிய நயம் பெற்ற நூல் என்பதற்கு சான்று இந்நூலின் கதை சுருக்கம் 4 மேலை நாட்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதாக தெரிகிறது. பிரெஞ்சு இதிலெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பல்வகை சுவைகள் அமைந்துள்ள இந்நூலினை அனபாய சோழன் தன் சமய நூல்களையும் மறந்து இந்நூலை இரவும் பகலும் கற்று கேட்டு வந்தான் என்பது நோக்கத்தக்கது.
இதுல எப்படின்னா, இளம்பகலின் பெயர் புறா நாமகள், பூமகள், கோவிந்தியார் இளம்பகம் அப்படின்னு இலக்கணையார், மண்மகள், முக்தி லக்ஷ்மி முக்தி இளம்பகம் என்று இறுதி வரை பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதிலும் பின் ஆர் விகுதி மரியாதைக்குரிய விகுதியை சேர்த்து பெண் இனத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். இப்போ இந்த ஜீவன் அப்படிங்கிறது இந்த இன்னொரு ஒரு இது 8 வித பெரு வினைகளை ஒழித்து என் குணங்களை பெறுதல் இக்காப்பியத்தின் மூலம் உணர்த்தப்படுகிறது என்பது சிந்தனையாளர் கூற்று. அதாவது 8 மனைவி அவன் மணக்கிறத 8 வினைகளுக்கு சமமாக கூறப்படுகிறது. அந்த 8 வினைகளை பத்தி இதுல நான் சொல்லியிருக்கேன். அனந்த தரிசனம், அனந்த ஞானம்ன்ற குணங்கள்லாம் வருவதற்கு. ஒரு புறம் ஆசிரியர் நாட்டு வளம், நகர அமைப்பு, செழிப்பு, பெண்களின் வனப்பு, ஆடவர் கம்பீரம், காதல், காமம் என இன்ப நுகர்வுகளை அள்ளித் தருகிறார். காய் மாண்ட தெங்கின் பழம் வீழ கமுகின் நெற்றி, அதாவது இந்த நெத்து பூமாண்ட தீந்தேன் தொடைகீறி வருக்கை பொழுந்து தேமாங்கனி சிதறி வாழை பழங்கள் சிந்தும் ஏமாங்கதம் என்னும் இசையால் திசை போயதுண்டே. அதாவது முற்றிய ஒரு தென்னை மரத்தோட நெத்து விழுந்து அடுத்து அது கீழே இருக்க பாக்கு மர உச்சியில இருக்க கொலையை கிழிச்சு பின் அதனோட கீழே இருக்க சுவையான பலா பழங்களை பிளந்து அடுத்து மாங்கனிகளை சிதறவிட்டு பின் வாழைப்பழங்களையும் உதிரச் செய்தது. இத்தகைய வளமான ஏமாங்கத நாட்டு புகழ் 8 திசையும் பரவி இருந்தது என்கிறார். இந்த இயற்கை வர்ணனை தமிழ் இலக்கியங்களில் மறக்க முடியாத ஒன்று. இது யாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கிறாரு. ஆசிரியர் மறுபுறம் என்ன மாதிரி சொல்றார் பாருங்க. ஒரு புறம் இந்த மாதிரி இன்ப நுகர்வுகளை சொன்னாலும் மறுபுறம் வாழ்வியல் தர்மங்களான நிலையாமை, பற்று விடுதல், தானம், நம்பிக்கை, ஞானம், நல்லொழுக்கம், தவம் போன்ற உன்னதமான விஷயங்களின் ருசியையும் நமக்கு ஊட்டுகிறார். பேராசையும் காம உணர்வும் மிகுந்த தகாத செயல்கள் ஈடுபடும் இன்றைய மாந்தருக்கு மெய்யை உணர்த்த நிலையாமை புரிதல் வேண்டுமல்லவா? சமணத்தில் இதையே அனித்திய பாவனா என்று கூறுகிறார்கள். 12 சிந்தனைகள் எனப்படுகிறது. இந்த ஸ்லைடை மாத்துறது தான் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. வாழ்க்கை நிலையாமை, செல்வம், இளமை மற்றும் யாக்கை இவற்றின் நிலையாமை பற்றி என்ற இந்த விஞ்ஞானத்தை உணர்த்த சமணம் விதைகளை இங்கு விதைக்கிறது. இந்த நான்கையும் நன்கு நிலைநிறுத்தும் போது மிக உயர்ந்த ஆனந்தத்தை பெறக்கூடிய மோட்சத்தின் கதவுகள் திறப்பதற்கான திறவுகோல் கிடைக்கிறது. மனைவியிடம் கொள்ளும் புலனின்பமும் மிதமாக வரைமுறையுடன் இருத்தல் வேண்டும். அன்றேல் இம்மையில் பழியும் மறுமையில் நரகமும் புகுத்திவிடும். சமணம் இதை காமமின்மை என்ற அனுவிரதமாக கூறுகிறது. இனி சிந்தாமணி நமக்கு அளிக்கும் ஒளிக்கற்றையை காண்போம். கதை சுருக்கம். ஏமாங்கத நாட்டு மன்னன் சச்சந்தன் அரசி விசையைப்பால் ஆசை கொண்டு இன்பத்தில் திளைத்து தன் நாட்டை மறந்து அமைச்சன் கட்டியங்காரனிடம் நாட்டை ஒப்படைத்தான். கட்டியங்காரன் சூழ்ச்சி புரிந்து நாட்டை கைப்பற்றுகிறான். சச்சந்தன் போரில் இறந்தான். மயில்புரி மூலம் தப்பிச் சென்ற விஜய் சுடுகாட்டில் மகவு பெற்றெடுத்தாள். அங்கு வந்த வணிகன் கந்துகடன் மகவினை எடுத்துச் சென்று ஜீவகன் என பெயரிட்டு வளர்த்தான். அச்சனந்தி அடிகளிடம் ஆய கலைகள் 64 அமையுறப் பயின்ற ஜீவகனுக்கு அவர் அறவிதையை விதைக்கிறார். அதுவே அவனுக்கு வெற்றியையும் வீறுபேட்டையும் தந்தது. பிறப்பின் ரகசியம் கூறிய போது பொங்கி எழுந்தவனை சினமாற்றி திறம்பல பெறை ஓராண்டு காத்திருக்க மொழிந்தார். ஓராண்டும் ஓயாது நாடு பல கண்டு பருவமடைந்த ஜீவகன் 8 பெண்களை மணந்து செல்வம் பெருக்கி படைப்பல கொண்டு கட்டியங்காரனை வீழ்த்தி ஏமாங்கத நாட்டை கைப்பற்றுகிறான். நல்லாட்சி நிறுவி இல்லறம் பேணி பின் முடிவில் இவ்வுலக இன்பங்களை துறந்து துறவு பூணுகிறான். இப்பதான் நம்ம முதல் இளம்பகத்துக்கு வர்றோம். நாமகள் இளம்பகம். இந்த ஏமாங்கத நாட்டு அரசன் திங்கள் முக்குடை அருக பெருமான் திருக்கோயில்கள் வீதிதோறும் உள்ள அந்த ராசமாபுரத்தை தலைநகராக கொண்டவன். நச்சு நாகத்து 6 சீற்றத்தை உடையவன். அதாவது பகைவர்களுக்கு நச்சு பாம்பு போன்றவன். அஞ்சி புகழடைந்தவர்க்கு அமிர்தம் அன்னவன். வன்கையால் வறுமை கலியினை போக்கும் கொடையாளன். நுண் கலைகளின் இருப்பிடமானவன். சச்சந்தன் ஆண் யானை போன்றவன் எனில் அரசி விசையை கரும்பை ஒத்தவள். இந்த ஓமை சொல்லாடெல்லாம் ரொம்ப யானைன்னா கரும்பு சாப்பிடும்ல, அதனால அப்படி சொல்றாரு.
அது அவள் தாமரை பூ போன்றவள் எனில் அவன் வண்டு போன்றவன். அரசி விஜயின் அழகில் இந்த ஊமையெல்லாம் இப்ப நம்ம எல்லாரும் இங்க கவிஞர்கள் நிறைய இருக்கிறதால இந்த ஊமையும் இப்பதான் கொண்டு வந்தேன். அரசி விஜயின் அழகில் மயங்கி நாட்டை காக்கும் தன் பணியை விட்டான். நம்பிக்கைக்கு பாத்திரமான உற்ற நண்பன் போன்ற அமைச்சனை அழைத்து தனியாக பேசுகிறான். என்ன பேசுறான் பாருங்க. என் மனைவியின் மேனி அழகில் மனம் லயித்து விட்டது. கணமும் அவளை பிரிய மனமில்லை. சிறிது காலம் அந்தப்புறத்தில் மகிழ்ந்திருக்க முடிவு செய்து விட்டேன். முடி குடை ஒழிந்த மற்ற உரிமை யாவும் தந்தேன், ஏற்றுக்கொள் என்றான். கட்டியங்காரன் தன் மகிழ்ச்சியை மறைத்து கொண்டு, என்ன கூறுகிறீர்கள்? யானை மேலிட்ட பட்டு மெத்தை நாய் மீது வைப்பதா என மறுப்பது போல் நடித்தான். அரசவையில் மறுக்காதே, அங்கு அரசவையில் நான் கூறும்பொழுது மறுக்காதே என கூறி மன்னன் கட்டளையிட மன்னனிடம் பையம் பழிப்படா வகையில் காப்பேன் என்று கூறினான். ஏற்றுக்கொள்கிறான். இதை கேட்ட அவையோர் இடிவிழுந்த நாகம் போல கலங்கினர். நிமித்திகன், உருத்திரதத்தன், தருமதத்தன் ஆகிய மந்திரிகள் உள்ளனர். முதன் மந்திரி கட்டியங்காரன், சேனாதிபதி அசலன் அவன் அரசவையில் இருந்தனர். அரசன் முடிவை கேட்டவர்கள் கலங்கினர். நம்பிக்கைக்குரிய நிமித்திகன், இந்த அறிவுரையெல்லாம் ஒருத்தர் ஒன்று சொன்னா அந்த நேரத்துல கேட்குற பக்குவம் இருக்காதுங்கிறதுக்கு இது நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அப்ப நம்ம சொல்றது தான் சரி அப்படின்னு தோணும். யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். இதனால் தீங்கு விளையும். அவன் அபாயமானவன். நிலவும் திருவும் உம்மை விட்டு நீங்கும் என்றான். அதற்கு அரசன் என்ன சொல்றான் பாருங்க. கட்டியக்காரன் பல போரில் எனக்கு வெற்றியை கொடுத்தவன், தீங்கு செய்ய மாட்டான் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அதுக்கு மேலேயும் அவர் சொல்றாரு, அமைச்சர் சொல்வழி நடந்தால் தீங்கு அன்று, மங்கையரிடம் கொண்ட மோகம்தான் தீமை தரும். இதற்கு உதாரணங்கள் பல சொல்றான் பாருங்க. பிரம்மன் திலோத்தமையை விரும்பி நிலைகட்டு பழிக்கு ஆளாயினான். உமையொரு பாகன் தன்னில் ஒரு பாதியை கொடுத்து பார்வதியை பெற்று பழிப்பிற்கிடமாயினான். கண்ணன் கோபியரால் பழிக்கு இடமாயினான். புத்தன் ஆண் கழுதையின் காமத்தை தணிக்க பெண் கழுதியாகச் சென்று பழியேற்றான். பாண்டவர் ஐவரும் ஒருத்தியை மணந்து பழிக்கப்பட்டனர். அதனால் மதியை இழக்காதே என்று நிமித்திகன் கூறுகிறான். இவனோ, நீ பொறாமையில் இவ்வாறு பேசாதே என்று கூறி, எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று கூறி அவனை புறந்தள்ளுகிறான். உருத்திரதத்தனும் அடுத்து சொல்லுகிறான், உன் ஆசை மனைவிக்கே இது தீங்காக முடியும் என்று எடுத்துரைக்கிறான். இவர் இருவர் கூற்றில் உள்ள நன்மையும் அரசனுக்கு புரியாமல் தத்துவம் பேசுகிறான். அளந்தன போகம் எல்லாம் அவரவர்க்கு அற்றை நாளே, அளந்தன வாழும் நாளும் அது எனக்கு உரையால் என்றான். அதாவது, எனக்கு சொல்லாதீங்க, நான் பிறந்த போதே செல்வமும் வாழ்நாளும் எனக்கு விதிக்கப்பட்டிருக்கு. எனக்கு எவ்வளோ செல்வம் இருக்கணும், எனக்கு எவ்வளோ வாழ்நாளும் விதிக்கப்பட்டு, நீங்க சொல்லணுமா எனக்கு என்று காமச்செருக்கில் ஏற்க மறுக்கிறான். அரசன் தவறு காண பொறாது நிமித்திகன் துறவு சென்றான். எரிமாமணி மார்பனும் ஏந்தெழியும் அறியா மாமணியுடைய நாகரை போல் பின் இன்பம் துய்த்தனர். இவங்க ஒரு நாகப்பாம்பு போல அதுக்கப்புறம் இன்பம் துய்க்க, அதாவது நாட்டெல்லாம் கொடுத்தாச்சு இல்ல, இவர் அந்த புறத்திலே இருக்க ஆரம்பிச்சிட்டார். சில காலம் கழிந்தது. அரசி விஜயமாதேவி கருவுற்ற நேரம். அந்த நேரத்தில் அவள் 3 கேடு தரும் கனவுகளை காண்கிறாள். அந்த கனவுகளின் பலனை இவன் கூறும் பொழுது அவனுக்கு தெரியும் எப்படி இந்த கனா நூலை கற்றவன் அல்லவா. அவன் அவளுக்கு அதை விளக்குகிறான். ஓர் அரச மரம் கிளைகள் முறிந்து கெட அடி சாய்ந்து விழுந்தது. அதன் வேரில் நட்டு வைத்தது போல் ஒரு அசோக கன்று தோன்றி அது 8 முத்து மாலைகளை உடைய ஒரு மணிமுடியை தாங்கி ஓங்கி ஒரு மரமாய் வளர்ந்தது என்றார். அரசன் அதிர்ச்சி உற்றான். கனா நூலினை நன்கு கற்ற சச்சந்தமன் அரசிக்கு நல்லனவற்றை மற்றும் கூறி, மணிமுடியே உன் மகன், வளரும் கன்று அவன் வளர்ச்சி, 8 முத்து மாலைகள் அவன் விரும்பிய பெண்கள். அதே போல தன்னுடைய, எனக்கு நேரம் இருக்கு, இந்த அரச மரம் விழுறது எனக்கு இப்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு தீங்கு அப்படின்னு ஒரு லைட்டா அதை சொல்லிட்டு போயிடுறான். முறிந்து விழும் அசோக மரம் எனக்கு நேரவிற்கும் துன்பம். பேராசையால் நாட்டை சொந்தமாக்கி கொள்ள காத்திருந்த கட்டியங்காரன் இப்போது மன்னனுக்கு எதிராக போர் தொடுக்கும் வேளை. தன் நிலையை இப்பொழுது உணர்ந்தான் சச்சந்தன். உடனே ஒரு சிற்பக்கலையில் சிறந்த ஒரு
இப்போ வந்து இவனுக்கு அறிவு வந்துச்சு. இந்த இடத்துல அவரு சொல்றது என்னன்னா, "தூம்புடை நெடுங்கை வேழம் துற்றிய வெள்ளிலே போல் தேம்புடை அலங்கல் மார்பின் திருமகன் தமியனாக தனியாக ஓம்படை ஒன்றும் செப்பாமல் திருமகள் நீங்க." எந்த பயனும் சொல்லாம திருமகள் போயிட்டா. ஏன்னா செல்வம் போயிடுத்து. "ஆம்புடை தெரிந்து வேந்தனுக்கு அறிவு என்னும் அமைச்சன்." இப்பதான் அவர் சொல்றார். யானை உண்டு அதாவது இந்த தூம்புடைனா துளைகளை உடைய துதிக்கை நெடுங்கை உடைய வேழம் துதிக்கையுடைய வேழம் துற்றிய வெள்ளிலே போல அது சாப்பிட்ட விளாம்பழம் போல அந்த அதை பத்தி இப்போ திருநகுன்றத்துல இருந்த பட்டிமன்றத்துல தான் ஜீவகன் ஐயா சொன்னாங்க. யானை உண்ட விளாம்பழம்னா அந்த விளாம்பழத்தை அது சாப்பிட்டு அதனோட சாணத்துல அப்படியே விளாம்பழம் முழுசா இருக்குமா. ஆனா அது உள்ள பார்த்தா ஒன்றும் இருக்காதான். ஏதோ அது சாப்பிடல போல இருக்குன்னு நீங்க நினைக்க முடியாது. அது அது எடுக்கும்போதே அதுல உள்ள இருக்கிறத உறிஞ்சிரும். அது போல தான் இந்த இவனுக்கு எல்லாமே போயிடுச்சு. யானை உண்ட விளாம்பழம் போல் திருமகள் ஒன்றும் சொல்லாமல் நீங்க திருமகன் தனியொருவனானான். ஆக வேண்டியதை பார் என அவன் அறிவு என்னும் அமைச்சன் இப்பொழுது கூறுகிறான். அப்படிங்கிறது தான் இந்த பாடல். இது இப்ப அவர் சொன்னதால எனக்கு இந்த விளக்கம் கிடைச்சது. ஒரு ஒரு இதுலயும் ஒரு ஒரு விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. கருவுற்ற அரசியை காப்பாற்ற மயனனைய மயன்றவன் வந்து தேவ உலகத்துல ஒரு எல்லா இது பண்றவ கட்டிடக்கலை வல்லுனர். சிற்பக்கலையில் வல்ல ஒரு தச்சனிடம் எந்திர ஊர்தி ஒன்று செய்க என்றான். தச்சனும் ஏழை நாட்களில் வானில் பறக்கக்கூடிய மயில் பொறி செய்தான். பீலியுடை நிஜ மயிலுக்கும் ஆக்கிய மயிலுக்கும் வேறுபாடு காண முடியாத அப்பொறியினை பொழுதுபோக்காக விஜய்க்கு கற்றுக் கொடுத்தான். விஜயை அதன் விசையை தன வலப்புறம் திருப்பினால் மயில் மேலெழுந்து வானில் பறக்கும். இடப்புறம் திருப்பினால் அது கால்களை குவித்து கொண்டு மெல்ல கீழிறங்கும். அரசியை அதில் ஏற்றி பின் அனுப்புகிறான். அந்த நேரம் வரும்பொழுது அவளை அனுப்புறதுக்கு முதலே பழக்கம் இது வந்து இப்போ ரொபாட் மயில் ரொபாட் எப்படி இருக்கும் பாருங்க, எந்திர மயில் இன்றைய இது பிரிந்து செல்லும் பொழுது இப்போ அவளை அனுப்பும்போது அவ கதறி அழறா. அவளை தேற்றுவதற்காக அவன் கூறிய உலகியல் உண்மையை ஆசிரியர் விவரிக்கிறார். இந்த தொடர் வந்து ஒரு சிறந்த தொடர் என்பார்கள். "நங்கை நீ நடக்கல் வேண்டும் அன்று கண்ட கனவெல்லாம் விளைந்தது" என்றான். இந்த தொடர் வந்து ஒரு திருப்பு முனையா இங்க அமையுது. ஏன்னா இனிமே பிரிந்து சென்று தான் பல நாட்கள் வாழ வேண்டிய ஒரு கட்டம் வந்து விட்டது. இதுக்கு வந்து அவன் இதையே தான் வந்து நிலையாமையே நம்ம திருவள்ளுவரும் சொல்றாரு. "உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு." இதையே மற்றொரு இடத்துல ஜீவகனும் கட்டியங்காரன் சிறைப்பிடித்து அழைத்தும் பொழுது அழுதுகிட்டு இருக்க நகர மாந்தர்கள் சொல்லுவான். "இறத்தலும் பிறத்தலும் கண் உறக்கமும் விழித்தலும் போலாகும், அதனால் வருந்த வேண்டாம்" என்று கூறி செல்கிறான். இந்த நிலையாமைக்காக அதை சொல்றேன். இந்த இடத்துல அதை ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி. அதே மாதிரி இப்போ வந்து சச்சந்தன் வந்து அவள அனுப்புறதுக்காக அவளுக்கு தே தேர ச சமாதானம் சொல்ற சில விஷயங்கள்ல நமக்கு ஒரு நல்ல நிலையாமை கருத்துக்கள் கிடைக்குது. "தொல்லைநம் பிறவி எண்ணில் தொடுகடல் மணலுமாற்றா எல்லைய அவற்றுளெல்லாம் ஏதிலம் பிறந்து நீங்கிச் செல்லும் அக்கதிகள் தம்முள் சேரலம் சேர்ந்து நின்ற இல்லினுள் 2 நாளை சுற்றமே இரங்கல் வேண்டா." அப்படின்னா, நீங்க இந்த கடற்கரை மணல வந்து எண்ணினாக்கா அதுல என்ன கிடைக்கும்? ஒண்ணு மண்ணு எண்ணி எண்ணி நம்மளால பார்க்க முடியாது. நம்ம பிறவியெல்லாம் கணக்கிட ஆரம்பிச்சா, அந்த கடல் மணல காட்டிலும் எண்ணிக்கையில் அதிகம். அப்பிறவிகளிலெல்லாம் நாம் வேறு வேறாக எங்கோ பிறந்திருக்கின்றோம். இனி இறந்த பின்னும் வரும் பிறவிலும் ஒன்று சேர்வோம் என்பது உறுதியில்லை. இப்பிறவியில் சிறிது காலம் ஒரே இல்லத்தில் கூடி வாழ்ந்தது 2 நாள் உறவு போன்றதுதான். இவ்ளோ பிறவிய கணக்கிடும்போது, நீங்க இப்ப இந்த பிறவியில 50 வருஷம் ஒண்ணா வாழ்ந்தீங்கன்னா கூட, அதோட கம்பேர் பண்ணும்போது இது 2 நாள் போல தான். இத பெருசா நெனச்சு நீ வருந்தாத அப்படின்னு சொல்றான். இன்னொன்னு சொல்றான் பாருங்க. "வண்டு மொய்த்த அரற்றும் பிண்டி வாமனால் வடித்த நுண்ணூல்." இந்த அருகக்கடவுள் உதிர்த்த திவ்யதொனி மூலமா வந்த ஆகமங்களை எல்லாம் உண்டு வைத்த அணைய நீ கற்றுத் தெரிந்த நீயும் உணர்வில்லா நீரையாகி இந்த மாதிரி நீ ஆகி விண்டு கண் அறிவி சோர விம்மு உயிர்த்து இணையை ஆதல்
ஒண்தொடி தகுவதன்றால் ஒழிகனின் கவலை என்றான். அருகனின் நாமங்களை நுண்மையா கற்ற நீ இந்த உண்மையை உணரும் தன்மையற்று கண்ணீர் விடுதல் தகுமோ? கட்டியங்கார் இப்படின்னு சொல்லி அவள தேத்தி அனுப்புறாங்க. கட்டியங்காரன் இந்த நேரத்துல என்ன பண்றான்? அவன் அரசாட்சி பெற்ற அன்றே அதிகாரத்தை முழுவதும் செலுத்த ஆரம்பித்தான். சேனை தலைமை தானே ஏற்றான். மந்திரிகளையும், சேனாதிபதி அலுவலர்களையும் தனக்கு ஏவல் செய்ய விட்டான். அரசவையில் அனைவரிடமும் அன்னைக்கு ஒரு நாள் அரசவையில சொல்றான். ஒரு கனவுல அவருக்கு ஒரு தெய்வ பூதம் வந்து சச்சந்த மன்னனை கொன்று விடுமாறும் அச்சுரித்த கட்டுரை சொல்றான். இல்லாட்டா இவனை கொன்னுடுமாமா. இளைய மந்திரி தர்மதத்தன், உன்னை ஆக்கியவனை கொலை செய்தல் தர்மம் அன்று. அவன் தெய்வம் போன்றவன். உன் பூதத்தை விட வல்லமை உடையது அத்தெய்வம். நீ அழிவாய் என கூறுகிறான். கட்டியங்காரன் மைத்துனன் மதனன் இதை பொறுக்காமல அவனை ஏசினான். கட்டியங்காரனும் என்ன தவிர நீ சொல்ற இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு திட்டுறான். ஸோ அவன் வெளியேறிடுறான். சச்சந்தன் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் காவலில் வைக்கப்பட்டனர். சேனையை நகரைச் சுற்றி நிறுத்தி வைத்தான். பின் அந்தப்புறம் நோக்கி அவன் படை சென்றது. இந்த இடத்துல தான் சச்சந்தனோட வீரத்தையும், அவனோட நல்குணங்களையும் விசுவாசமான ஒற்றன் ஒருத்தன் சச்சந்தனிடம் தப்பிச் செல்லுங்களையா என்று கண்ணீர் மல்க கூறிவிட்டு ஓடி மறைந்தான். சச்சந்தன் என் படை எங்கே, என் வாள் எங்கே என்று பிதற்றுகிறான். அந்தப்புறம் நுழைந்த படையுடன் தனித்து போர் புரியத் தொடங்கினான். அவன் கையில இருந்தது இப்ப கேடயம், வாளு இதான். வேலு. பொழியும் அவனோட வீரம். பொழியும் அம்புகளை தடுத்து இது ரொம்ப நல்லா நெறைய பாடல் இருக்கு. ஒண்ணொண்ணுத்துலயும் நான் ஒரு 4 லைன் தான் போட்டிருக்கேன். களிறுகளை தாக்கிப் பிளந்தான். கட்டியங்காரனுடன் கடுஞ்சினம் கொண்டு அவன் யானையை கொன்றான். ஆனாலும் அவன் வேற ஒரு யானையிலேயே படைகளை சச்சந்தனை சூழ்ந்தன. அவன் அஞ்சி கண் இமைக்கவில்லை, புறங்காட்டவில்லை. பெரிய தந்தையான கண்ணனை எதிர்த்த அபிமன்யு போல பொலிவுற்றான். ஆயினும் நேமியும் வேலும் தாக்க வீழ்ந்தான். நேமின்னு ஏன் போட்டிருக்கேன்னா, நேமின்னா சக்கரம். நமக்கு தெரியணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். அந்த சொல்லாடல் அங்க வருது. நேமியும் வேலும் தாக்க வீழ்ந்தான். இறுதியில் கூர்வாள் மணி கேடயமும் வீரமும் விலக்கி இதையும் விட்டுட்டு வாமன் அடி தாமரை மலர் தன் தலை மீது சூடி அருகனோட அடிகளை தன் தலை மீது தாங்கி நமோகார மந்திரம் என்னும் மென்சாந்து பூசி சுக்ல தியானத்தில் மூழ்கி வான மகளிர் கண்ணீரோடு அவனை காவல் செய்ய தேவர்கள் வழிபடும் தெய்வமானான். இப்போ இவரோட இது முடிஞ்சு இப்போ இங்க சுடுகாட்டுல சுடுகாடுன்ற இந்த மயில்பொரியில போறாங்கல்ல விஜயமாதேவி, அவங்க கதைய பார்க்கலாம். மன்னனை பிரிந்த அரசி விஜயை வெற்றி முரசு ஒலி கேட்டு சோர் உற இந்த முரசு அவளுக்கு வானத்துல பறக்க அவளுக்கு இந்த முரசு ஒலி கேக்குது. மக்களோட அழுகுறெல்லாம் கேக்குது. அந்த சோர் உறுகிறாள். பொறி தானே சுடுகாட்டில் இறங்குகிறது. மன்னருக்குரிய சகல சிறப்புகளோடும் பிறக்க வேண்டிய மகவு சுடுகாட்டில் நரியும் பேயும் நடமாடி கோட்டான் குழறி கூவ பிணங்களுக்கு நடுவில் தாய் தனிமையில் வருந்த பிறந்து என்ன வினைப்பயனோ தெரியவில்லையே, அவள் முன்பிறவில் என்ன செய்தாளோ. இதுல என்னன்னா இந்த அவலச்சுவை இதுல நிறைய சொல்றார். அது இப்படியெல்லாம் அவன் அங்க அரசவையில பிறந்திருந்தா 12 ஆண்டுகளுக்கு அவர் வந்து எவ்வளவு தானம் பண்ணியிருப்பாரு. இது மாதிரி பல விஷயங்கள்லாம் சொல்றாங்க. சிந்தாமணியே நீ ஒன்றும் கூறாது கிடக்கின்றாயே என்கிறாள். பிறந்த நீயும் பூ பிண்டி பெருமான் அறமும் என் துயர் நீக்கும் புனையாக வில்லையாயின் யார் சிறந்தோர் உளர் எனக்கு. இப்ப நீ பிறந்ததால எனக்கு கொஞ்சம் என் துன்பம் போச்சு. இந்த அருகனும் நீயும் இல்லைன்னா என்னோட துன்பங்களை துடைக்கக்கூடியவர்கள் யார் உள்ளார்கள் என்று சொல்லுகிறார். உயிரூறும் துன்பம் இன்னவாறு என உரை நூல்களை கேட்டு அறிவோர் இனி என்னை கண்டே தெரிந்து கொள்ளலாம் என அழுகிறார். இந்த நூலை படிச்சுதான் இந்த உயிர் இத்தனை துன்பம் அடையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க கூட இனிமே என்னை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவ சொல்லி புலம்புறா. அந்தோ விஜயை பட்டன கொண்டு அகங்கை புறங்கை ஆனார் போல. இந்த இப்படி உள்ளங்கை புறங்கை ஆமாற எத்தனை நொடி ஆகும். இப்படி இருக்கிறது இப்படி திருப்புறோம். அது போல அவளோட வாழ்க்கை வந்து அரசவையில இருந்த வாழ்க்கை இன்று சுடுகாட்டுக்கு வந்து விட்டது. கந்தார் கழித்துதம் கோமான் கழிய மயிலோர் மயில் ஊர்ந்து. இதுல இந்த ஊமைக்காக இதை போட்டிருக்கேன். அதாவது ஒரு மயில் இன்னொரு மயில ஓட்டிட்டு வரா மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் எழுதுறாரு. வந்தார் போல
புறங்காட்டுள் வந்தாள் தமியே என மரங்கள் சிந்தித்து இறங்கி அழுவன போல பனிசேர் கண்ணீர் சொரிந்தனவே. அங்க இருக்க மரங்கள்லாம் பனிய கொட்டுறது. அவ இப்படி தனியா வந்து நிக்கிறாளேன்னு சொல்லி அழறா மாதிரி இருக்கான். நல்வினை செய்திலேன் நம்பி என்கிறாள். ஆசிரியர் இங்கு அவலச்சுவையை பிழிந்து தருகிறார். அதுதான் ஒரு மைல் மற்றொரு மைலை செலுத்தி வந்ததுன்றத சொல்றாரு. இந்த மாதிரி ஓமைகள் நிறைய இருக்கு இதுல. இந்த நேரத்துல இவ புலம்புறது நேரத்துல அந்த காட்டுல வாழற தெய்வம் அவள் தோழி செண்பக மாலை போல வடிவம் கொண்டு தோன்றி பூவினும் பிறந்த தோன்றல் புண்ணியன் அணைய நம்பி நாவினுள் உலகமெல்லாம் நடக்கும் என்று கூறி சச்சந்தன் மோதிரத்தை குழந்தை மீது வைத்து நாம் மறைந்து நிற்போம். அதாவது இவன் சொல்றதெல்லாம் இன்னைக்கு நடக்குமா இந்த உலகத்துல இனிமே அப்படின்னு சொல்லி அவளை தேத்தி நான் அந்த மோதிரம் ஒண்ண வச்சுட்டு அவனுக்கு கொஞ்சம் மறைஞ்சு நிக்கலாம். இப்ப ஒருவன் வந்து இந்த குழந்தைய தூக்கிட்டு போவான்னு அது சொல்லுது அந்த தெய்வம். அப்போது வணிகன் கந்துகடன் இறந்த தன் குழந்தையை புதைக்க வந்தான். இளஞாயிறு போல ஒளி பொருந்திய குழந்தையை இம்மோதிரத்தையும் கண்டு எடுத்துச் சென்றான். அந்த மோதிரத்தெல்லாம் மறைச்சுக்கிட்டு சுத்தி முத்தி பார்த்து குழந்தையை எடுக்கிறான். எடுக்கும்பொழுது குழந்தை தும்புகிறது. சினை மறைந்து ஒருகுரல் ஜீவ என்றதே. அது முதல்லயே சொன்னேன் இல்லையா? அதேதான். அந்த பாடல் வரிகளுக்காக இங்க போட்டிருக்கேன். பின் வரக்கூடியவற்றை தோழி மூலம் கேட்டும் தன் கனவின் பயனையும் அறிந்து அந்த ஏற்கனவே இவ கனவுல இவன் 8 மனைவரை மணப்பான், இவன் மகுடம் தாங்குவான், எல்லாமே இருக்கு இல்லையா? அந்த பயணம் அறிந்து சற்று மனம் தெளிந்தாள் விஜயை. விஜயையும் தெய்வமும் சொந்த நாட்டை விட்டு தண்டகாரண்யம் இனிமே இங்க இருந்தா கஷ்டம் இல்லையா? இந்த நாட்டுக்குள்ள தேடிக்கிட்டே இருப்பாரு கட்டியங்காரன்ட்டு தண்டகாரண்யம் சென்றனர். முன்வினை பயனால் இத்துன்பம் அடைந்தாலும் இனி அது நீங்கி அவள் தவப்பள்ளியை அடைந்தாள். இனிமே கொஞ்சம் தவப்பள்ளியில இருந்து ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்வா. உண்மை நின்றதோர் ஊழ்வினை உண்மையால் இம்மை இவ்விடர் உற்றனள் எய்தினாள் செம்மை மாதவர் செய்த தவப்பள்ளியே. ஒரு வளர்பிறை நன்னாளில் தகன் மகன் வாழ்வுக்காக நுண் துவர் ஆடை உடுத்தி கொண்டாள். தெய்வம் அந்த காட்டு தெய்வம் அவகிட்ட சொல்லிட்டு பிரிஞ்சு போகுது. அந்த காட்டு தெய்வத்துக்கிட்ட என் மகன் எப்படி இருக்கான் பார்த்துட்டு வா அப்படின்லாம் இவங்க சொல்லுவாங்க. ஆனா அவகிட்ட உண்மையை கூற முடியாம தெய்வம் போயிடும். இப்போ சுனந்தை கந்துகடனால அற்புதமாக வளர்க்கப்பட்ட ஜீவகன் அவனுக்கு வந்து சுடுகாட்டுல வந்து பிறந்த ஒரு எந்த காப்பிய தலைவனுமே சுடுகாட்டுல பிறந்ததா நீங்க பார்க்க முடியாது. ஆனா அப்படி பிறந்தாலும் அவனோட வளர்ப்பு நல்ல இடத்துல அமைஞ்சுது. அவன் அச்சனந்தி என்ற ஆசிரியரிடம் சேர்ந்து ஞானம் பெறுவதற்கு வீரனாவதற்கு வேண்டிய படைகள பயிற்சிகளை எல்லாம் கற்று நிகரற்ற வீரமுடையவனாக திகழ்ந்தான். இசைக்கலைகளிலும் தேர்ந்தவனாகவும் வீணை வித்தகனாகவும் திகழ்ந்தான். இதை எப்படி இவர் இங்க உருவகப்படுத்துறார்? கலைமா கடல் நீந்தி அப்படிங்கிறாரு. அதாவது கடலை போல இவன் கலைகளை கற்றான்னு சொன்னாக்கா அது கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்படின்னு கலைமா கடல் நீந்தின்றார். குணமாலையார் இளம்பத்துல பார்த்தா அவங்க வந்து அப்படிதான் அவன உருவகத்துல தான் நிறைகடல் அப்படிம்பாங்க. இந்த சுனந்தைக்கு வந்து இதுக்கு அப்புறமா நந்தட்டன் பிறக்கிறான். அவங்கெல்லாம் வந்து இவன் இந்த கட்டியங்காரனோட செயலெல்லாம் பார்த்துட்டு சச்சந்தனோட மற்ற மனைவியரோ அவங்களோட இதுல வந்து காமக்கிழத்தின்னு சொல்றாங்க. அது தெரியல. தங்கள் பிள்ளைகளை எல்லாம் என்ன பண்றாங்க, சுனந்தை கிட்டயே குடுத்து ஒப்படைக்கிறாங்க. அதாவது நபுலன், பிப்புலன்றவங்கள சொல்றாங்க. எப்படி கண்ணன் நந்தகோபன் மனையில் மறை வாழ்ந்தார் போல கந்துகடன் மனையில் வளர்ந்தான். இவனோட நண்பர்கள் வந்து அச்சனந்தி கிட்ட பயின்றவர்கள் யார் யாருன்னா பதுமுகன், புத்திசேனன், தேவதத்தன், ஸ்ரீதத்தன். அடுத்ததா இவன் ஞானம், அழகு, வீரம் மூன்றும் அவனிடம் முழு அளவில் நிலவின. அச்சனந்தேடிகள் தாம் கற்றது அனைத்தையும் அவனுக்கு கற்றுத்தந்தார். அதாவது ஒரு ஆசிரியர் வந்து அனைத்தையும் கற்றுத்தருவதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அவர் கொஞ்சம் எல்லாமே சொல்லாம மறைச்சுப்பாங்க. இப்போ ஜீவகனுக்கு 16 வயது வந்தது. அவர் அவனை பிரியும் நேரம் வந்தது. அவர் அவனுக்கு வழங்கிய வாழ்வில் உண்மைகள் சிலவற்றை நாம் காண்போம். அறிவினால் பெரிய நீரார் அருவினை கழிய நின்ற நெறியினை குறுக்கி இன்ப நிறைகடல் அகத்து நின்றார்
அறிவினால பெரியவங்கள்லாம் வந்து எப்படி இன்பக்கடல்ல இருக்காங்கன்னா, நல்ல வினைகளை செய்து. பொறியெனும் பெயர ஐவாய் பொங்குழல் அரவின் கண்ணே, வெறிபுலம் கன்றி நின்றார் வேதனை கடலுள் நின்றார். இந்த அறிவால உயர்ந்தவள தீவினையற்ற நன்னெறிய பின்பற்றி இன்பக்கடல்ல மிதப்பர். ஆனால் ஆசை என்னும் நஞ்சுள்ள இந்த உடல் என்னும் ஐம்பொறிகளை கொண்ட ஐந்தலை பாம்பு. இந்த 5 பொறியும் 5 தலை பாம்புக்கு சொல்றாருன்னா பார்த்துக்கோங்களேன், இது எவ்வளவு மோசமான ஒண்ணுன்னு. இதுல இந்த உடல்ல வந்து ஆசைன்ற நஞ்சு இருக்கு. பாம்புக்குள்ள இருக்கா மாரி. 5 பொறிகள்ன்றது 5 தலை பாம்பு. ஐம்புலன் வழியாக இன்பங்களை நுகர்ந்து அதுக்கு அடிக்குமே ஆக்குனவங்க எப்படி துன்பக் கடல்ல தான் முழுகுவாங்க அப்படிங்கிறத அவனுக்கு எடுத்துரைக்கிறார். ஐம்பொறிகளை ஐந்தலை அரவத்திற்கு ஒப்பிடுவது மேருமத புராணம் என்னும் நூலிலும் காணலாம். ஐந்தலை அரவம் தன்வாய் ஐந்துடன் கலந்த நெஞ்சில் துன்பம் ஓர் கடிகை எல்லால் துஞ்சினால் தொடர்ந்திடாதாம். ஐம்பொறி அரவம் தன்வாய் ஒன்றினால் ஆய நெஞ்சு துஞ்சினால் அநேக காலம் தொடர்ந்து நின்று அடுங்கள் கண்டீர் அப்படின்னு இந்த புராணம் சொல்லுது. அதாவது 5 தலையுடைய நாகப்பாம்பு தீண்டினா அது 5 வாயினால சேர்ந்த நஞ்சு உண்டான துன்பம் கூட ஒரு நொடியில போயிடும். ஏன்னா உடனே இறந்துருவாங்க கடித்தவன். அத்தோட முடிந்துடும். ஆனால் ஐம்பொறிகளின் நுகர்ச்சி ஆசை என்னும் பாம்பினது ஒரு வாயினால் உண்ட அந்த நச்சுங்கிறது இவ்வுடல் இறந்தாலும் தொடர்ந்து பல பிறவிகளில் இருந்து துன்பம் தரும் அப்படின்னு இந்த அளவுக்கு தீவிரமா சொல்றாங்களே, அப்பவா நமக்கு புரியுதா? அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் திருப்பி திருப்பி இதெல்லாம் படிக்க வேண்டியிருக்கு. அடுத்ததா இன்னொரு சொல்றாரு. கூற்றுவன் கொடியனாகி கொலைதொழில் கருவி சூழ்ந்து மாற்றரும் வலையை வைத்தான், வைத்ததை அறிந்து நாமும் நோற்று அவன் வலையை நீங்கி நுகர்ச்சியில் உலகம் நோக்கி ஆற்றுற போதல் தேற்றாம் அழியமோ பெரியமே காண். அதாவது அவனுக்கு உரைத்தது வந்து இப்போ அவர் சொல்ற அந்த தொற்று நோய் இப்பதான் நம்ம பார்க்குறோமே கொரோனா இன்னும் பலது வந்துட்டு இப்ப கூற்றுவன் பல கொடுமையான வழிகளை ஆராய்ந்து இந்த யமன் வந்து நோய்களாகிய பல நீக்க முடியாத வலைகளை விரித்து வைத்துள்ளார். அதாவது இங்க நோயினா தீவினையை குறிக்குது. ஆனாலும் அப்படி வைத்த வலைகளை நாம் அறிந்து அது என்னென்ன பண்ணா என்னென்ன நோய் நமக்கு பிணி வந்து சேரும்னு அறிந்து தவம் செய்து அவன் வலையிலிருந்து தப்பித்து முன்பு எப்போதும் அனுபவிக்காத பேரின்ப வீட்டை நோக்கிய நல்லற வழியில் செல்வதை அறியோம். இது கடைசியில எப்படி முடிக்கிறார் பாருங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம அறியவில்லை, அந்தோ அனுதாபத்திற்குரிய பெரியவர் நாமல்லோ. ஏன் அப்படி சொல்றாரு? நம்மள அனுதாபப்படுறது ஏன்னாக்கா நம்ம வந்து எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி நடந்துக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் தெரியாமையே நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நாம தான் அனுதாபத்துக்குரிய பெரியவர்கள் அப்படிங்கிறார். பழவழவாய் செருவு தன்னுள் நித்திலம் பயல வித்தி உழவிர்காள் மேயும் சில வேலி உய்த்திடுமின் என்றான். அடுத்ததா சொல்றார் பாருங்க. வாழ்க்கை உழவர்களை இது வந்து உருவகம், அதனால்தான் ஒன்னொன்னும் கலர் போட்டிருக்கேன். பவழவாய் என்னும் கருப்பையாகிய கழனியிலே முத்தினை விதைத்தால் அது குழந்தை என்னும் நாற்றாக தோன்றி காளை என்னும் கொழுங்கதிரை ஈன்று பின் கிழவு என்னும் முதுமை விளைவிக்கும் பயிராகும். பிணிகளை செய்யும் தீவினையாகிய பல விலங்குகள் அம்மனித பயிரை மேயும். எனவே அவ்வாறு அழிக்காதபடி சீலம் என்னும் வேலி அமைத்து உய்வீராக என்றார். இங்க பாத்தீங்கன்னா பவழவாய்ங்கிறது கருப்பைக்கு, குழந்தைங்கிறது நாற்றுக்கு, காளை என்பது கதிருக்கு, இந்த முதுமை என்பது பயிருக்கு, தீவினைங்கிறது விலங்கு, அது சீலம்ன்றது வேலி. இப்படி உருவகப்படுத்தி சொல்றது. இந்த உருவகங்களும் நம்ம படிக்கிறதுக்கும் அழகா இருக்குங்கிறது. மனித பிறவியின் அருமையை சொல்றார் பாருங்க. பேரஞர் இடும்பையெல்லாம் பிளந்திடும் பிறப்பு நீக்கும் ஆர் அமிர்த அருதின் பெற்றாம் அதன் பயன் கோடல் தேற்றாம். அந்த பயனை தேடி நமக்கு தெரியல. ஓரும் ஐம்பொறியும் ஓம்பி உலப்பகல் கழித்த பின்றை கூரெறி கவரும் பொழுதில் கூடுமோ குறித்த எல்லாம். நெருப்பு சுடும்போது நீ நினைச்சது நடக்குமா? மனித பிறவியால் மட்டுமே துன்பங்கள் யாவற்றையும் விலக்கி துன்பங்கள் அற்ற பிறவா நிலையை அடைய முடியும்.
இந்த இடும்பை பேரஞர் இடும்பை எல்லாம் பிளந்திடும் பிறப்பு நீக்கும். அதெல்லாம் இந்த பிறப்பெல்லாம் துன்பத்தை கொடுக்குற பிறப்பை நீக்கி பிறவா நிலை அடையறதுக்கான அமிர்து போன்ற அரிதான இந்த உடலை பெற்றும் அருமையை அறியாமல் இந்த மெய் வாய் கண் மூக்கு செவியாக ஐம்பொறிகளையே பேணி காலம் பூழாக செலவிட்டு விட்டு வாழ்நாள் கழிந்த பின் இறுதி காலத்தில் நெருப்பு நம் உடலை பற்றி எரிக்கும் சமயம் வரும்போது செய்ய நினைத்த நல்ல அறங்களை செய்ய துடித்தால் முடியுமா? முடியாதுதான். அவர் உரை கேட்ட ஜீவகனும் மும்மணி மேற்கொண்டு அவ்வழியில் செல்லலானான். இவன் என்னென்ன எடுத்துக்கொள்கிறாங்கிறது கூட 2, 3 இதில் வருது. 4 வகை சரணங்களுக்கும் உரியவனானான். மேலும் ஆசிரியர் தீநெறி செல்வோர் வீடு பெற்ற இழப்பர், நல்லறி செல்வோர் வீடு பெற்றை அடைவர் என்று இருளறக் கூறினார். அவனது பிறப்பின் ரகசியத்தை இப்போ அவனை தனியாக நண்பர்கள் கிட்ட இருந்து தனியாக கூட்டிகிட்டு போய் அவனோட ரகசியத்தை சொல்கிறார். ஏன்னா இவர் வந்து முன்னரே கந்துகுடன் வீட்டில் ஆகாரம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருக்கு இருந்த யானை பசிங்கிற நோய் வந்து அந்த குழந்தை கண்டவுடன் போய் விட்டதா அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதனால அவர் வந்து அவருக்கு தெரியும் இதெல்லாம் இவனோட கதைகள்லாம். அவன் வந்து இந்த இடத்துல பாருங்க, கட்டியங்கானை கொல்ல சிங்கக்குட்டி போல இப்போ வெகுண்டு எழறான். ஆனா அவர் அவனை அடக்கி 1 வருஷம் போகட்டும், பின் காலம், இடம், துணை, வலி எல்லாம் 3ம் சேரும்பொழுது நீ கட்டியங்காரனை எதிர்க்க வேண்டும் என்று கூறி அவனிடம் 1 வருடம் நீ மறைந்து வாழ வேண்டும் என்ற வாக்கை பெற்று அவர் பிரிகிறார். ஜீவகனும் ஆசிரியரிடம் தான் கற்றவை அனைத்தையும் பிற நன்மைக்காகவே பயன்படுத்தினான். அவர் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாரு. இவனும் அதை வந்து தவறா பயன்படுத்தாம பிற நன்மைக்காகவே பயன்படுத்துகிறான். வில்லாற்றல் கொண்டு ஆநிரைகள் இது வந்து இன்னும் இனிமே வரப்போற இளம்பகங்களில் உள்ளதும் இதுல இருக்கும். ஆநிரைகளை மீட்டான். ராசமாபுரத்தில் அசனி வேகம் பட்டத்து யானையை அடக்கி குணமாலையை காப்பாற்றினான். ஏமமாபுரத்தில் மதம் கொண்டு திரிந்த வளைய சுந்தரம் என்னும் பட்டத்து யானையை அடக்கினான். யாழ்போட்டியில் வென்று காந்தர்வதத்தின் விருப்பம் நிறைவேற்றினான். நற்கதி செல்லும் மந்திரம் உச்சரித்து நாயை தேவனாக்கினான். 16 இளம்பகத்தில் தீப்பிடித்த காட்டில் யானைகளை மீட்டான். பாம்பு கடியில் இருந்த பதுமையை மீட்டான். சித்திரக்கூடம் என்னும் தவப்பள்ளியில் முனிவர்களின் புறச்செய்கைகள் அவங்கெல்லாம் இந்த வேற வேற தீர்த்தம் ஆடுறது இந்த மாதிரி பல செய்கைகளில் இருக்கிறது, தாடி வச்சுக்கிறது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு மனதை அடக்கி தவம் இருங்கள், இயற்றுங்கள் என உணர்த்தினான். இது கேமசரியார் எல்லாம் பக்கத்தில் வருது. அப்புறம் எதிர்பட்ட வழிப்போக்கனுக்கு நல்ல அறங்கள் கூறி தன் அணிகலன்களை தானமளித்தான். இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்ததாக நம்ம இப்போ கோவிந்தையார் இளம்பகத்துக்கு வரோம். ஜீவகனோட நடுவு நிலைமைக்கு இங்கே ஒரு உதாரணமாக ஒரு நிகழ்வு நடக்குது. வேடர்கள் வந்து இந்த அரசாங்க ஆணிரைகளை கூட ஆயர் குலத்தில் உள்ளவங்க மேய்ச்சலுக்கு அனுப்புகிறாங்க. மலை மீது மேய்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அங்கே இருக்க வேடர்கள்லாம் அந்த ஆணிரைகளை கவர்ந்து வச்சுக்கிறாங்க. அந்த ஆணிரைகளை திருடிய மீட்கும் போது இந்த ஆணிரைகளை மீட்கதற்கு முதல்ல ஆயர் குலத்தார் போகிறாங்க. அவங்க அந்த அம்பு மழையை தாங்க முடியாமல் ஓடி வந்துடுறாங்க. அந்த ஆயர்குல பெண்கள்லாம் அந்த கண்ணுக்குட்டி அழறத பார்த்து என் குழந்தை தவிக்குதே அதனோட தாய் இல்லாமன்னு கதறுவாங்க. அடுத்து இவங்க எல்லாரும் போய் அரசன்கிட்ட முறையிடுறாங்க. முறையிட்டோம்னா அரசன் தன் படையை அனுப்பி ஆணிரைகளை மீட்க அனுப்புகிறான். அவங்களும் தோத்து போய் வந்துடுறாங்க. வேடர்களோட முரட்டுத்தனத்தை அவங்களால எதிர்க்க முடியல. இந்த நேரத்தில் இவன் வந்து நான் மறைந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் நண்பால் பசுவே துறந்தார் பெண்டிர் பாலர் பார்ப்பர் என்பாரை ஓம்பேனின் யான் அவனாகா என்றான். நல்லொழுக்கத்தையும் பசுக்கள் துறவியர் பெண்கள் குழந்தைகள் அந்தனர் ஆகியோரையும் உற்று துன்பத்திலிருந்து காப்பாற்றாவிடின் என் வீரத்திற்கு இழுக்கு என செயல்பட்டான். அவனும் அவன் நண்பர்களும் அவனது தேரின் வேகமா மின்னல் வேகத்துல போறாங்க. தேரின் முழக்கத்தாலும் சூழ்ந்த புழுதியாலும் அம்பு ஒலியாலும் ஏற்கனவே வந்து இவங்க 2 பேர்கிட்ட சண்டை போட்டாங்க வேடர்கள். அப்ப கொஞ்சம் அவங்க தளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இப்ப பார்த்த உடனே இன்னும் அவங்க எழுச்சி குன்றினர். இதை இவன் ஒருத்தன் வரப்போறான்,
அப்படின்னு சொல்லி அவங்களோட நிமித்தகன் வந்து பறவையோட குரலை வச்சு சொல்றான். இப்போ ஒருத்தன் வருவான், அவன்கிட்ட நீங்க எதிர்க்காதீங்க அப்படின்னு. ஆனாலும் அவங்க வந்து இவனோட போரிடுவதற்காக வருகிறார்கள். ஆனா இவனோட அந்த வேகம் இந்த இடத்த தான் நான் வந்து சினிமால வர்ற ஒரு காட்சி மாரி ஒரு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு ஹீரோவ இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சினிமால பார்த்தீங்கன்னா, அப்படிதான் ஒரு ஜீப்போ, ஒரு பைக்லயோ அப்படி அவரு தலைய காமிப்பான். அப்புறம் மெதுவா அவரு ஒரு வேகமா வருவாரு, ரவுண்ட் அடிப்பாரு. அப்புறம் கால மட்டும் டொம்முன்னு வைப்பார். இப்படியெல்லாம் காமிப்பாங்களே, அந்த மாதிரி இவனோட தேரு சிலன்னு ஒரு கற்பனை தான் இது. ஆ ஆநிரைகள் எல்லாம் திரும்பி வந்தன. இருதரப்பிலும் யாருக்கும் தின்பமின்றி பசுக்கூட்டத்தை மீட்டான் ஜீவகன். வாழ்வாயுமின்றி வடி வெங்கனை வாயுமின்றி ஆள் அற்றமின்றி அலர்தாரவன் தோழரோடும் வாளால் உண்டன வடுவும் இல்ல கூறிய அம்பால் உண்டன காயமும் இன்றி மீட்டான். அவர்கள் தம் பகைவர்கள் அல்ல என்பதால் அவர்களை மன்னித்து விரட்டி விட்டான். ஏன்னா இவனோட நிகர் இல்ல அவங்க. இவனோட வீரத்திற்கு நிகரில்லை என்று தன் வீரத்தை தவறாக பயன்படுத்தாமல் தேவையான அளவே பயன்படுத்தினான். அவன் இம்சை தவிர்த்ததை உணர்த்துகிறது அல்லவா இந்த இடத்தில். அதாவது நமக்கு வீரம் இருக்குங்கிறதுக்காக யார்கிட்ட வேணா நம்ம அந்த வெறித்தனமா காமிக்க கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இது இந்த இளம்பகத்துல உள்ள ஒரு சில இத சொல்றேன் பாருங்க. தேவர் பெருமான் வந்து எப்படி திருத்தக்க தேவர், அந்தந்த நிலத்துக்கு ஏற்ப அந்த நிலத்து பொருளையே உவமையாக கூறுதலுக்கு இங்கு ஒரு சான்று. ராசமாபுரத்து மாடுகளை வளைத்துக் கொண்ட வேடுவர்கள் மழை போல அம்பு சொரிந்தார்கள் அல்லவா? அதை தாங்க இயலாத ஆயர் வந்து எப்படியா மத்திடைப்பட்ட தயிர் போல நிலை குலைந்தனர் அப்படின்னு வர்ணிக்கிறார். மத்து கடையும் போது அந்த தயிர் வந்து எப்படி செதறுதோ அந்த மாதிரி நில குலைஞ்சு போயிட்டாங்களாமா. பாய மாறி போல் பகழி சிந்தினார் ஆயர் மத்தெரி தயிரின் ஆயினர். மாறி போல் அந்த பகழினா அம்பு வருது. ஆயர் வந்து மத்தெரி தயிரின் ஆயினர். அரசின் படை வீரர்கள் வேடுவர்களை விரட்டி அடிக்க முடியாமல் திரும்பிய பின் தான் இவன் வந்து ஆநிரையை மீட்டு கொண்டு வரும் வீரர் இந்த நந்தகோன்னு இந்த இடையர்களோட தலைவனான நந்தகோன் வந்து இவங்க யாருமே ஜெயிக்கலைங்கிறதால அப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் குடுக்குறாரு. ஆநிரைகளை மீட்டு கொண்டு வரும் வீர திருமகனுக்கு தன் மகள் உரியள் என்றும், அதற்கு அவர் நெறைய ப சொத்துக்களையும், பொருட்களையும், செல்வத்தையும் கொடுப்பதாக உரைத்தார். ஆயர்குலத் தலைவன் நந்தகோன் இப்ப வந்து தன் மகள் கோவிந்தியை ஜீவகனுக்கு மணமுடித்து தர மனமுவந்து அவளைப் பற்றி கூறுகிறார். அப்ப பாருங்க அவர் எப்படி சொல்றார் பாப்போம். ஒரு தந்தை, ஆயர்குலத் தந்தை தன் மகள சொல்லும்போது வெண்ணெய் போன்று ஊறு இனியாள் மேம்பால் போல் தீஞ்சொல்லாள் உண்ண உருக்கிய ஆணை போல் மேனியாளாம். எப்படி இருக்கு அப்படியே வந்து அவளோட உடல் போது மழமழன்னு வெண்ணெய் போல இருக்கும். அவளோட சொல் வந்து அப்படியே பால் போல தீன் சுவை என்ன இனிமையா இருக்கும். நெய் போல மேனியாள் பளபளன்னு இருப்பா. இப்படி அவர் சொல்றார். இது எவ்வளவு அழகாக அவருக்கு தோன்றுகிறது என்பதுதான் நாம் காண வேண்டிய ஒன்று. இந்த மாரி ஓமை நயம் வந்து காப்பியம் முழுவதுமே இருக்கு. ஆனா, எல்லாத்தையும் ஒரே இடத்துல சொல்லக்கூடாதுன்னு ஆனா, ஜீவகன பத்தி மட்டும் சொல்லணும்னு நெனைக்கிறேன். காப்பியம் முழுவதும் ஜீவகனை சிங்கம் ஒன்றையே அவன் வளர்ச்சிக்கு அந்தந்த நிலைக்கு ஏற்ப ஒப்பு நோக்கியுள்ளார். பிள்ளை பேராயத்துல சொல்லும்போது பாருங்க, "கொல்லும் சிங்க குட்டி போன்று இவ்வுலகு ஏத்த ஜீவகன்" அப்படிங்கிறாரு. வாலிப பருவத்தில் தன் பிறப்பு பற்றி அறிந்து கட்டியங்காரன் மீது அவன் கோபம் கொள்றத சிங்க ஏறு போல வெகுண்டெழுந்தான் அப்படிங்கிறாரு. மலைபகை இடிக்கும் சிங்க மடங்களின் முழங்கி அப்படிங்கிறார். கட்டியங்காரனை எதிர்த்து போர் புரிய தயாராகி விட்ட நிலையில் அவன் வந்து இந்த ஒரு வருஷம் கழிச்சு போருக்கு தயாராயிட்டான். அப்போ விலங்கு அரசு அணைய காளை சொன்னான். அதாவது காட்டுக்கே ராஜா இல்லையா சிங்கம், அந்த மாதிரி நாட்டை கைப்பற்றிய பின்னர் எல்லாம் முடிஞ்சது. அவன் தாய் விஜயமாதேவியும் சுனந்தையும் துறவு கொள்ளும்போது அவன் வருந்தி அழுகிறான். அப்ப பாருங்க, இடருற்ற ஓர் சிங்கம் தாய் முன் நின்று அழுகின்றது ஒத்தான் அப்படிங்கிறாரு. இறுதியில் ஜீவகன் துறவு மேற்கொண்டு கேசம் களையும் பொழுது முன்பு இடி போல முழங்கிய சிங்கம்
மேல் நோக்கி சுருண்டு வளர்ந்த பிடர் முடியினை நீக்க அமர்ந்திருப்பது போல அமர்ந்திருந்தான் என்கிறார் திருத்தக்க தேவர். இழிந்ததோர் இடிகுடர் சிங்கம் பொங்கி மேற் கரிந்த தன் உலை மயிர் துறப்பது போல் ஒத்தனன். இப்போ இதுல நான் சொல்றது எல்லாமே நான் தேடி கண்டுபிடிச்சது இல்ல, எல்லாம் ஸ்ரீசந்திரனார் சொல்லியிருக்காரு. அதைத்தான் அப்படியே இங்க போட்டிருக்கேன், நீங்களும் படிச்சு பார்க்கலாம். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அதுக்கு மேலே நச்சினார்க்கினியரோ ஊவே சாமியாரதோ போகிறதுங்கிறது அவ்வளவு நமக்கு எளிதாக படலை. எனக்கு அது ஏதாவது ஒரு சந்தேகம் வரும்பொழுது அந்த இடத்தையும் பார்த்து அது சில பதங்களுக்கு உரை வேணும்னும் போது மட்டும் அதை பார்த்துருக்கேன். இப்போ காந்தர்வ தத்தியார் இளம்பகம் உள்ள நம்ம போகிறோம். இங்கே வந்து சீதத்தன்னு ஒரு வணிகன். இவன் வந்து நல்ல பொருட்செல்வத்தோடு இருந்தான். ஆனால் கொஞ்சம் வறுமையாயிடுத்து. இவனோட மனைவி பதுமை, இவன் யவதத்தன்றவனோட மரபுல வந்தவன், நல்ல ஒரு வீரன். அவன் இப்போ வந்து பொருள் தேடி வணிகம் செய்வதற்காக திரைக்கடலோடியும் திரவியம் தேடுங்கிற மாதிரி கடல் கடந்து செல்றான். அந்த நேரத்தில் திருத்தக்க தேவர் வினை பயனையும் பொருள் தேடுதலில் கடைபிடிக்க வேண்டிய நெறிகள் பற்றியும் எடுத்துரைக்கிறார். இதில் வந்து தேடுதலுக்கான இதை வந்து நான் அவ்வளவு இதுவாக இங்கே கொண்டு வரல, ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக போயிட்டுருக்கு. அதாவது பொருள் தேடுறது எவ்வளவு முக்கியம், அந்த பொருளே இல்லாமல் நீங்கள் வந்து பொருள் இருந்தால் தான் தொழில் செய்ய முடியும், தொழிலை அதை இப்போ சின்னதாக போட்டு பெருசாக ஆக்க முடியும், அதை வச்சு தான் தானம் பண்ண முடியும், அதை வச்சு தான் எதிரிகளை தாக்க முடியும், அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டு கிளம்புறார், ஊக்கப்படுத்துறது. அப்புறம் தீர்த்தன் இது திரும்பி வரான், பொருள் எல்லாம் தேடிட்டு எடுத்துக்கிட்டு திரும்பி வரும்பொழுது கடல்ல சூறாவளியில சிக்கி தவிக்கிறான். அந்த நேரத்துல அவனோட அந்த ஊக்கப்படுத்தும் அந்த இது பாருங்க, அவன் சொல்றது, ஆடகச் செம்பொன் கிண்ணத்து ஏந்திய அலங்கள் தென்னீர். நல்ல ஒரு பொற்கிண்ணத்துல ஏந்திய தெளிவான தண்ணீர். கூடகம் கொண்ட வாழ்நாள் உலர்ந்ததேல் கொல்லும் பவத்து. ஊடகம் புக்கு முன்னீர் அழுந்தினும் உய்வர் நல்லார் பாடகம் போல் சூழ்ந்த பழவினை பயத்தின் அப்படிங்கிறார். அதாவது ஒரு தெளிந்த கிண்ணத்துல வச்ச ஒரு தெளிந்த நீர் கூட என்ன ஆகும், ஒரு நிமிஷம், அதை குடிச்சா கூட உங்களுக்கு ஆயுள் முடிஞ்சிடுச்சுன்னா உயிர் போயிடும். ஆனா அதே நீங்க கடல்ல போட்டு உங்களை அழுத்தினாலும் உங்களுக்கு இருந்து உங்களை சுற்றி பாடகம் போல் சூழ்ந்த பழவினா உங்களோட காலில் அணிந்திருக்க ஒரு அணிகலன் மாதிரி அது உங்களை சுற்றி ஒரு நல்ல ஒரு நல்வினை இருந்தால் கடல்லே அழுத்தினாலும் உங்கள் உயிர் போகாது, நீங்கள் பிழைச்சி வரலாம். அதனால் இப்போ இந்த சூறாவளி சிக்கிக்கிட்டோம் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கைன்னு கூட இருக்கவங்களுக்கு சொல்கிறான். அந்த மாதிரி நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிற மாதிரி, இடுக்கன் வந்துற்ற காலை எரிகின்ற விளக்கு போல நடுக்கம் ஒன்றானும் இன்றி நகுக தாம் நக்க பொழுது அவ்விடுக்கனை அறியும் எக்காம் இருந்து அழுது யாவர் உய்ந்தார் வடுபடுத்து என்னை ஆண்மை வருப வந்து குறுங்கள் அன்றே அப்படிங்கிறார். எரியும் விளக்கு வந்து காத்துல அலையிற போல துன்பம் வந்த போது உள்ள நடுக்கம் இன்றி மகிழ்வோடு இருங்கள் அப்படிங்கிறார். சும்மா அது மாதிரி அலையாதீங்க, துன்பத்தை அடக்கி கொஞ்சம் மகிழ்ச்சியா இருங்க. அந்த மகிழ்ச்சியே அந்த துன்பத்தை பிளக்கும் படை போல உதவும். துன்பத்திற்காக அழுது 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 அதுலேருந்து தப்பித்தவங்க யாராவது இருக்காங்களா? அழுது அந்த தைரியத்துக்கு இழுக்கு உண்டாக்குவதில் ஒரு பலனும் இல்லை, வர்றது வந்து தான் சேரும் அப்படின்னு அவர் சொல்றார். இப்படியாக இந்த ஆடக செம்பன் கிடைத்த விரிவுரை இங்கே வந்திருக்கு போல. கடலின் அடியில் செல்லும் போதும் அக்கடல் நீர் அழுத்தினாலும் நல்லவர் பிழைத்து விடுவர் என்று உடன் வந்தவங்களுக்கு ஊக்கமுட்டான். பின்னாடி நீந்தி கரை சேர்கிறான். அங்க வந்து வித்யாதர உலகத்துல இருக்க தரன் அப்படிங்கிறவன் வந்து விஞ்சை உலகத்து வல்லவன். அவன் வந்து இவனை காப்பாத்தி அதற்குள்ள வித்யாதர உலகம் உள்ள கொண்டு போறான். அது எல்லாமே மாயை அப்படிங்கிறது இவனுக்கு பின்னாடி தான் தெரியும். அதுல அந்த இடத்துல அவனுக்கு வேந்தன் ஒருத்த கலுழு வேகன்றவன் அவனோட மகள் காந்தர்வையை வந்து இவங்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. நீ தான் அவளுக்கு, அவ வந்து வீணையில வந்து ரொம்ப சிறந்தவள், அவ ஒரு கண்டிஷன் வச்சிருக்கா,
இந்த என்னை விட சிறந்தவங்கள தான் நான் திருமணம் பண்ணிக்கணும்னு. ஆனா அவளுக்கு வந்து பூலோகத்துல தான் கணவன் கிடைப்பான்னு நிமித்திகன் சொல்லியிருக்கான். ஆனால் நீ அவள கூட்டிட்டு போய் அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு குடுன்னு அவன அனுப்புறாங்க. அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ராசமாபுரம் திரும்புகிறான். இந்த இதில் வந்து இந்த தரன் வந்து இவன அதுக்குன்னே இவன கூட்டிட்டு போறாங்க. இவனுக்கு எல்லாம் சொல்லி அவள அனுப்பி வைக்கிறாங்க. இவன் திரும்பி வரும்பொழுது, அவன் இழந்த அந்த கப்பலு, அவன் உறவினர்கள், அவன் செல்வம் எல்லாமே அவனுக்கு கிடைச்சிடுது. இது அந்த விஞ்சை உலகத்தார் செய்யும் வித்தை. அவன் நம்பிக்கை வந்து அவனுக்கு இவ்ளோ தேடிய செல்வம் எல்லாத்தையும் குடுத்தது. இதுக்காக தான் அவன் அவ்வளவு தூரம் ஊக்கப்படுத்துறான். அவளுக்கு திருமணம் செய்து வைக்க முற்படுகிறான். குக்கர்ல வச்சா யா 1 விசில் வெந்து போயிடும். சின்ன குக்கர் இருக்கு. அத ஊத்தி ஹல் என்கிட்ட சொல்றேன். நான் வேக வச்சு ஹலோ? குடுக்குறேன். யாழ் இசையில் வெல்லுபவன் அவனை அடையலாம் என்று முரசு கொட்டி அறிவிக்கிறான். அந்த நிபந்தனையை சொல்லி அறிவிக்கிறான். அந்த செய்தியை தெரிவிக்கும் முரசு அறைபவன் கூறும் அறம் கூட சிறப்பா உள்ளது. அங்க அவரு சொல்றாங்க, "தவம் செய்து ஐம்புலன் அடக்கி மெய்யறிவு பெற நோன்பிருக்கும் மேலோரை வழிபட்டு எம் பிறவித்துயர் போக்குக என்று பணிந்து அவருக்கு வேண்டியவற்றை கொடுமின் பயனற்ற செயலால் உடலை விட்டுவிடாமல் நன்மை விளையும் வீட்டை அடைய உடம்பு கொண்டு அருந்தவம் மேற்கொள்ளவும்." அப்படின்னு அதுல இருக்கவங்க கூட அந்த உரசரியவன் சொல்லிட்டு தான் அந்த நிபந்தனையை சொல்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப யாழ் போட்டி நடக்குது. இந்த யாழ் போட்டியை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து ஒரு ஒரு வீணையும் அந்த இது வந்து ஒரு 6 நாள் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது நிறைய பேர் வராங்க. அரசர்கள், வணிகர்கள் அவங்க எல்லாரும். தத்தையோடு போட்டியிட்டு அனைவரும் தோற்று போகிறார்கள். இந்த இடம் ரொம்ப நகைச்சுவையா ஆ அசோக்குமார் அவர்கள் வந்து ஒரு நாட்டிய நாடகம் நடத்தி இந்த காந்தர்வையோட இத மட்டும் நாட்டிய நாடகம் நடிச்சு பாண்டிச்சேரியில ஒரு குரூப்ல பண்ணி அத சென்னையில வந்து அவரு போட்டு காமிச்சாரு. ரொம்ப அருமையா இருந்தது. அந்த அந்த வீணைய தூக்க முடியாம, அப்புறம் வாசிக்க முடியாம நரம்பு இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நகைச்சுவையா இருக்கும். அப்புறம் இந்த இந்த இவ்வளோ பேரும் தோத்ததுக்கு அப்புறமும் ஜீவகனால சும்மா இருக்க முடியுமா? அவன் தன் புலமையை வெளிப்படுத்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றியும் அடைகிறான். இதுக்கு எப்படின்னா, இந்த யாழ் போட்டில ஒவ்வொரு யாழையும் ஜீவகன் எப்படி சோதித்து, அது உள்ள குறைகளை அவன் கூறி, பின் சிறந்த யாழை எடுக்கிறான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சிறப்பாக சொல்றாரு. அவனுக்கு தந்த ஒவ்வொரு வீணையின் குறையும் இது தண்டில் குறையுடையதுங்கிறான். இந்த யாழ் நீரில் மெலிந்தது அப்படிங்கிறான். இன்னொன்னு கொண்டு வந்து கொடுக்குறா இந்த காந்தர்வ தத்தையோட தோழி. ஒன்று அழுகிய மரத்தில் செய்தது அப்படிங்கிறான். இன்னொன்னு கொண்டு வந்து கொடுக்கும்போது ஒன்று வாளால் வெட்டப்பட்ட மரத்தால் ஆனது, எனவே வேண்டாம் என்கிறான். இன்னொரு வீணை கொடுத்தா இது இடியால் தாக்குண்ட மரத்தால் ஆனது அப்படிங்கிறான். இன்னொன்னு வந்து அதான் அது இடியால் தாக்குண்ட மரத்தால்னா அது கன்னிகை மகன் போல சிறப்பில்லாதது அப்படிங்கிறான். அப்புறம் இன்னொன்னு இது நெருப்பு பிடித்த மரத்தால் ஆனது, வேண்டாம் என அனைத்தையும் நிராகரித்தான். இறுதியில் காந்தர்வத்தை போன்ற சிறந்த வீணையை கண்டு அதிலும் அவளோட வீணையை கொண்டு வான்னு சொல்றான். அதை கொண்டு வந்த உடனே அதுலயும் ஒரு முடி ஒன்றினை கெடுத்து அவளோட முடி எடுத்து விட்டு நரம்பு ஒன்றை கூட்டி அதை முறுக்கி பொருத்தி இசைக்கலானான். அவன் எழுப்பிய இசை விண்ணவர் வித்யாதரர் வியப்ப, மன்னவர் மகிழ, பறவைகள் விலங்குகள் மயங்க, மன்மதன் நாணுற உலகையே வயப்படுத்தியது. அதாவது இந்த அசுன பறவைன்னு சொல்லுவான், அதெல்லாம் கூட அப்படியே மயங்கி பொத்து பொத்துன்னு விழுந்துருதான் அவனோடத கேட்டு. இது வந்து இவ்வளவு சுவைப்பட இந்த காவியத்தில் கூறப்பட்டுள்ளது. இன்னும் சிறப்பா இதுல இசை நுணுக்கங்கள் பல இருக்கு. அந்த தமிழ் இசை சொல்லுவாங்க இல்லையா? குறள், துத்தை, கைக்கிளை அப்படி அதெல்லாம் வந்து அருமையா சொல்லியிருப்பாங்க. இந்த இவள மனம் புரிந்து விடுகிறான். காந்தர்வத்தை மணக்கிறான் அல்லவா? அவள் தந்தை கலுழவேகன் ஜீவகனுக்கு அப்போது ஒரு மடல் எழுதுகிறார். அதுல அவர் சொல்றார் பாருங்க, ஆம்பொருள் ஆகும். அது யாருக்கு மழி கொன்னா போம்பொருள்கள் போகும். அவை பொறியின் வகை வண்ணம் தேம்புநிலை நீர்க்கடலும் சென்று தரலின்றே. வீங்கு புனல் யாரு மழை அறியாதே. அதாவது ஆகும் பொருள் ஆகும், அழியிற பொருள் அழியும்.
சச்சந்தனோட இது வந்து அன்னைக்கு இருந்தது. அதாவது வரவேண்டிய நன்மைகள் வந்தே தீரும். யாராலும் அழிக்க முடியாது. கைவிட்டு போக வேண்டிய பொருள் போயே தீரும். யாராலும் தடுக்க முடியாது. அவை ஊழ்வினை பயனால் அமைந்தவை. இதத்தான் சொல்லுவாங்க. உன்னோடதுன்னா உன்னை விட்டு போகாது. உன்னை விட்டு போகிற பொருள் ஒண்ணுது இல்லைன்னு நினைச்சுக்கோ அப்படிம்பாங்க. கடல் நீர் சுவையான நீரை உலகுக்கு தருதல் ஒருபோதும் இல்லை. கடல் நீர் எங்கேயாவது நல்ல நீரை மக்களுக்கு கொடுக்குமா? இல்ல. ஆனா மேகமோ கேட்காமலே ஆற்றுக்கு நல்ல நீரை தருகிறது. அதுபோல சச்சந்தன் அழிவும் கட்டியங்காரன் ஆக்கம். அன்னைக்கு சச்சந்தன் அழிந்தா அன்னைக்கு கட்டியங்காரன் ஆக்கம் பெற்றான். பின் வரப்போகும் நாளில் அவன் அழிவும் ஜீவகம் ஆக்கமும் என்று அவர் குறிப்பிடுகிறார் தன் மடலில். அடுத்ததாக குணமாலையார் இலம்பகம். ஐயா, நேரம் பார்த்து சொல்லுங்க. இன்னும் இதை சொல்லிடலாமா? ஹலோ, மேடம், இந்த இலம்பகம் எவ்வளவு நேரம் மேடம் ஆகும்? குணமாலையார் இலம்பகம். என்ன ஒரு 5 மினிட்ஸ் ஆகலான்னு நினைக்கிறேன். சரி, அப்போ இது 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 முடிச்சிருங்க குணமாலையார். ஏன்னா ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று. ஆமா. ஓகே. இந்த குணமாலையார் இலம்பகத்துல முக்கியமான செய்திகள் மட்டும்தான் போட்டிருக்கேன் நான். அற விஷயங்கள் மட்டும்தான். அந்தணருக்கு இந்த அந்தணர் வந்து அவங்களுக்குன்னு உணவு சமைச்சு வச்சிருக்காங்க. அவங்க அதை வச்சுட்டு கடல் கரைக்கு போறாங்க. அதை வந்து ஒரு நாய் வந்து கவ்விடுது. அதை பார்த்தோன்னே அவங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சு அதை குட்டுயிரும் கொலையுயரமா ஆக்கிடுறாங்க. அந்த சமயத்துல அங்க ஒரு வழிப்போக்கன் வந்து அது என்னவோ தான் நாய் மாதிரி அவன் ஒரு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த வழியாக வரும்பொழுது ஜீவகன் அந்த வழிப்போக்கனையும் சமாதானப்படுத்தி அனுப்பி இந்த அந்தணர்களையும் அனுப்பிட்டு அந்த நாயிடம் ஜீவகன் என்ன போய் கிட்ட போய் சொல்றான். பழவினை கழிந்து நாய் உடல் நீக்கி நல்கதி பெறும் பொருட்டு ஆசை பாசம் மரண பயம் இவற்றை விட்டு பஞ்ச மந்திரங்களை நினைப்பாயாகில் நற்கதி பெறுவாய் என்று ஓதினான். நற்செய்கை ஒன்றும் இல்லார் நாள் உலக்கின்ற பொழுதின் முற்செய்த வினையின் நீங்கி நல்வினை விளைக்கும் வித்து மறுச்செய்து வீங்கும் தோளான் மந்திரம் 5ம் மாதோ தற்செய்கை தளிர்ப்ப தாழ்ந்தாங்கதன் செவி செப்புகிறான். அதனோட காதுல பஞ்ச மந்திரத்தையும் சொல்றான். நீ வந்து இப்போ நீ உயிர் போக போற நேரத்துல நீ அந்த அடிச்சவன் மேல ஒரு கோபமோ எதையும் வச்சுக்காத. இந்த நேரத்துல ஆசை பாசம் மரண பயம் எல்லாத்தையும் விட்டு இந்த நாய் உடல் விலங்கு உடல்ல இருக்க நீ அதை விட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு உயர்ந்த கதிக்கு போக வேண்டும் என்று நினைப்பாயின் நற்கதி பேறு பெறுவாயின்னு சொல்லி நமோங்கார மந்திரத்தை சொல்றான். அதையும் நாயும் புரிந்து கொண்டு செவி குளிர கேட்டு கண்ணீர் விட்டது. இம்மந்திரத்தை அமுதம் போல் பருகிய நாயும் இறந்து தீவினையை வென்று சுதஞ்சனன் என்ற தேவனாய் அவன் முன்னேயே வந்து நின்றது. இந்த தேவ பிறவியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிறக்கும் பொழுதே 16 வயசு வாலிபர்களா அந்த நிலைமையில தான் பிறப்பாங்க. கர்ப்பப்பை அந்த யோனி எல்லாம் கிடையாது. அப்படியே ஒரு கட்டிலேருந்து எழுந்துக்கிற மாதிரியோ இல்லை தாமரையிலேருந்து எழுந்து வர இப்படி தூங்கி எழுந்துக்கிற மாதிரி தான் வருவாங்க. ஸோ அந்த தேவர்கள் வந்து உடனே வந்து இவன் பக்கத்தில் நிற்கிது. அதுக்கு தான் நம்ம இதில் சொல்லுவாங்க, அந்த உயிர் வந்து 48 அந்த முகூர்த்தத்தில் அடுத்த பிறவிக்கு போயிடும். அதுக்கப்புறம் இந்த உடலை மண்ணுக்கு போகிறது, அதுக்கு நீங்கள் நான் என்ன செய்கிறீங்களோ அது எல்லாமே அதே உயிர் வந்து ஆத்மா வந்து தேவனா பிறந்திருந்தா அந்த தேவனாவே வந்து இங்கே பார்க்குமா அந்த உடலை அவங்க பண்ணுறதெல்லாம். அந்த மாதிரியும் சொல்றது உண்டு. மணிமேகலையா தானே சொல்றாங்க, நீ இப்ப எதுக்காக அழற? என்னோட ஆன்மா உயிர் போயிடுத்துன்னா அது எங்கேயும் போல இருக்கு, இந்த உடல் போயிடுத்துன்றியா, எது வேணா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி மணிமேகலையிலையும் வரும். இப்போ அவன் ஜீவகனும் ரொம்ப மகிழ்ந்து இந்த சுதஞ்சனை பார்த்து சொல்றான், பார்க்குறான். அப்போ அவனிடம் நிழல் போழல் நீங்கேன் இடர்வரின் நினைக்கன். இந்த சுதஞ்சனன் சொல்றான், உன்னை நிழல் போல நான் தொடர்ந்து வருவேன், உனக்கு ஏதாவது துன்பம்னா என்ன நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறையிறான். நாயும் தேவனாகலாம் நல்வினை செயல்புரியின் என்று இதை வைத்து நாம் தெளியலாம், இதை அருங்கலச்செப்பும் சொல்லுகிறதல்லவா. இந்த இடத்துல குணமாலையார் இலம்பகத்துல ரொம்ப ஒரு அருமையான ஒரு இது. இங்க வந்து குணமாலைன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, இதுல குணமாலை சுரமஞ்சரின்னு 2 தோழிகள், செல்வ மகளிர் அவங்க.
இந்த வேநீர் காலம், இந்த சம்மர் புனலாடுவதற்காக பொழிலை நோக்கி பூம்புழல்ல போய் இவங்க வந்து ஆற்றுல குளிக்க போகிறாங்க அந்த செல்வமங்க. இவங்க 2 பேரும் மூலிகை பொடி நலங்கு மாவுன்னு அதை பண்ணியிருக்காங்க. அந்த சுண்ண பொடியால் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து நட்பு வந்து மாறுபட்டு போகுது. அந்த பெண்கள் தயாரித்த மூலிகை கலவையின் தரம், தயாரிக்கும் காலம், பயன்படுத்தும் பொருட்களை பொறுத்துது என்பதை ஜீவகன் இப்போ இவன் தோழிகள் கிட்ட சொல்லி இவன் எந்த நல்லது ஒன்று நல்லது 2 பேரும் போட்டி போடுது. 2 பேரும் அவங்க தோழிங்க கிட்ட சொல்லி போய் இங்கே இருக்காங்க இல்லையா எல்லாருக்கிட்டையும் கேட்டு வா எது சிறந்ததுன்னு வாங்க. இவங்க எல்லாரையும் இந்த தோழிகள் கேட்பாங்க. கேட்டால் எல்லாருமே வந்து 2 சிறந்தது 2 சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போ திருப்பி இவங்க வந்து இதை யார்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்கன்னு போது அங்கே ஜீவகன் அவன் நண்பர்கள் நிற்கிறத பார்த்துட்டு ஜீவகன் கிட்ட போய் நீ தான் சிறந்தவன்னு கேட்குறாங்க. அதை வந்து அவன் எப்படி தீர்த்து வைக்கிறான் அப்படின்னா அவனும் வந்து முதல்ல என்ன சொல்கிறான் 2மே சிறந்ததுன்னுமா. ஆனால் விடாமல் அவங்க வந்து அப்படியெல்லாம் சொன்னால் பத்தாது இது 2த்துல எது சிறந்தது சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவன் வந்து அதை சரி நீங்கள் வற்புறுத்துறதால நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான் அந்த இதை வந்து அப்படியே வானத்தில் வீசி எறிகிறான். வானத்தில் வீசி எரிஞ்சு கூப்பிடுறான். எப்படி சுரும்புகால் வண்டுகால் மிஞ்சு மினிற்றுன்றான். மினிச்சுன்னா தேனி போல இருக்கு. தேனி இனங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களெல்லாம் வர சொல்கிற மாதிரி ஒரு குரல் கொடுக்குறான். அந்த தேனீகளும் வண்டுகளும் அந்த எல்லாம் வந்து அந்த பொடியை வந்து குணமாலையோட பொடியை வந்து வானத்தில் இருக்கும்போதே பறந்து வந்து சாப்பிட்டுடுது. ஒரு பொடி தூள் கூட கீழே வரல. ஆனால் சுரமஞ்சரியோட சுண்ணப்பொடி தரையை வந்து அடைந்து விடுகிறது. அது ஏன் அப்படின்னா மழைக்காலத்தில் தயாரிக்கப்பட்டது. அதை அவனுக்கு சொல்கிறான். இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது வந்து இந்த வேநீர் காலத்தை தயாரித்தா அது நல்லா சிறந்ததாக இருக்குது. இது வந்து மழைக்காலம் மற்றபடி வேற எதுவுமே இதில் வித்தியாசம் இல்லை. பூக்களில் மகரந்தம் மற்றும் பிற தூய இயற்கை பொருட்கள் தான் தரமான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன அப்படிங்கிறது இது காட்டுது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? பறவைகள் பூச்சிகள் இவங்க இதெல்லாம் மனிதனை விட அதிகமான உணர்வு கொண்டு சக்தி கொண்டு இருக்குது. நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மேம்பட்ட சுண்ணம் தயாரித்த குணமாலை வந்து இப்போ நீராட போறா. இந்த சுரமஞ்சரி கோச்சிக்கிட்டு போயிடுறா. அவளை எவ்வளோ சமாதானப்படுத்தினாலும் அவள் வந்து கேட்கல. ரொம்ப இதை வந்து அவன் மேலே இருக்க அன்புனால இவன் இப்படி பண்ணிட்டான்னு ஒரு கோபம் வருது அவளுக்கு. போயிடுறா. இந்த நீராடிட்டு இந்த குணமாலை திரும்பி வரும்போது அரசனோட பட்டத்து யானை அசனி வேகம் அப்படிங்கிறது மதம் கொண்டு அவளை தாக்க வருது. அதை கண்ட ஜீவகன் யானையை அடக்கி அவளை மீட்டெடுக்கிறான். ஜீவகனுக்கு தான் எல்லா விதையும் தெரியும் இல்லையா. உடனே அதெல்லாம் ரொம்ப அருமையாக அவர் வர்ணிச்சிருப்பார். அதெல்லாம் கூட சொல்லலாம் நான். ஆனால் நேரம்தான் போயிட்டே இருக்கும். அப்புறம் அவளை காப்பாற்ற அவனும் அவளை விரும்பினா 2 பேரும் கருத்து ஒத்து மனம் முடித்து கொள்ளுகிறார்கள். இதுதான் குணமாலையார் இளம்பகத்தில் அவன் வந்து அவளை வந்து மணக்கும் விதம். அரச ஆணையை அடக்கியது கேட்ட கட்டியங்காரின் ஆட்கள் ஜீவகனை கட்டி இழுத்து சென்றனர். கைது பண்ணிடுறாங்க. அக்காட்சியை கண்ட மகளிர் அந்த இடத்துல தான் அழுது புலம்புறாங்க. அப்போ அவன் சொல்ற இதை பாருங்க. எட்பக அனைத்தும் ஆர்வம் ஏதமே இரங்கல் வேண்டா. எந்த பொருள் போது எள்ளளவு கூட ஆசை வைக்காதீங்க, அது துன்பத்துல தான் முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் கூறுகிறான். சுதஞ்சனன் என்னும் நன்றி மறவா தேவனை நினைக்கிறான். அவனும் தோன்றி அந்த இடத்துல ஒரு புகை மண்டலம் மாதிரி உருவாக்கி ஜீவகனை தன் வாழும் மலைக்கு வித்யாதர மலைக்கு அழைத்து செல்லுகிறான். சந்திராபம்ன்ற மலைக்கு போவாங்க அவங்க. அங்கே போய் அவனுக்கு வந்து இவன் வந்து 3 மந்திரங்களை கற்றுத்தருவான் சுதஞ்சனன். அதை வந்து 2-3 இடத்துல அவன் பயன்படுத்துகிறான். அப்புறம் தனக்கு அயல்நாடு செல்லணுன்ற விருப்பம் இருக்குன்னு சொல்லுவான். அதற்கு அடுத்து தான் தக்க நாடு இதெல்லாம் போக ஆரம்பிப்பான். ஐயா இதோட முடிச்சுக்கலாங்களா? கண்ணுங்களா, இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சும்மா அதிருது இல்லை. அப்பப்போ நம்ம ஆதிபகவான் யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பப்போ கமெண்ட்ஸ் கூட கொடுத்தீங்கன்னா சும்மா எப்படி இருக்கும்? நன்றி.